ಅವ್ರು ಯಾರು ಹೇಳ್ತಾ வராங்களாமண்ணா? குட் ஈவினிங். சரி, வந்திருக்கிறவங்க எல்லாம் பிரசன்ட் அப்படிங்கறத அந்த சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. காயத்ரி மேம் போட்டாச்சு. தமிழ் தமிழ் மேம். ஐஸ்வர்யா கார்த்திகேயன். சார் போட்டேன் சார். ஓகே மேம். காட்வின் சுஜி. காட்வின் சுஜி, நீங்க என்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா? காட்வின் சுஜி இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த ஐஎன்எம்க்கு செப்பரேட்டாவே நோட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம யூனிட் 6லயே சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால அந்த நோட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஏற்கனவே பகத்சிங்க்னு ஒரு தனி நோட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து இந்த ஐஎன்எம்க்கும் தனியாவே ஃபாலோ பண்ணிருங்க. சரியா? ஓகே தான். புரிஞ்சுது இல்லையா? சார் பகத்சிங் நோட்டோட சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்றீங்களா? அப்படிதானே சார்? ஆமாங்க. ஆமாங்க. பகத்சிங்க்னு ஒரு தனி நோட்டு போட சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே? ஐஎன்எம்க்குன்னு. ஆமாங்க சார். ஆமாங்க அதுல சார். மட்டும் அதுல ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே சார். சரி. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாபிக். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், தமிழ்ல ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிற டாபிக். தமிழ்ல ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர் வருகை இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். சரி, ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிற இந்த டாபிக்ல முதல்ல ஐரோப்பியர்கள்னா யாரு, அவங்க ஏன் இங்க வருகை புரியணும், அதுல இருந்து நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நம்ம நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இங்க இருக்குது அப்படின்னா, இந்த இந்தியாவுக்கு லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் பாட்டம்ல இருக்கிறது ஆப்பிரிக்கா. இந்த லொகேஷன்ல இருக்கிறது யூரோப். இப்போ யூரோப்புக்கு வந்து யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான ரொம்ப ஷார்ட்கட் வழி எது அப்படின்னா, இங்க இருந்து டைரக்டா இந்தியாவுக்கு ரீச் பண்றதா. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறதா என்னது, குஜராத்.
அப்ப எல்லாருக்கும் இந்த குஜராத் அப்படிங்கிறது நிறைய ட்ரேட் நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஈஸியா வந்து சேரக்கூடிய அந்த மவுத் பாயிண்ட் எது அப்படின்னா அந்த குஜராத். இந்த குஜராத்துக்கும் ஈரோப்புக்கும் இடையில இந்த 3 ட்ரேட் ரூட் இருக்குது. இந்த 3 ட்ரேட் ரூட் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஷார்ட்கட்டான ஒரு வழி கூட. அப்ப இதுல அவங்க ட்ரேட் பண்ணா அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஏற்கனவே நிறைய டிராவலர்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட டிராவலர்ஸ் எல்லாருமே இந்தியாவை பத்தி பயங்கரமா புகழ்ந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய குறிப்புகள்ல. அப்படி எழுதுனதுனால உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் ஒரு ஆசை வருது இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலத்தை போய் பார்த்து எப்படியாவது வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி வணிகம் அப்படிங்கிறது சரி அவங்களுக்கு என்ன தேவை? எப்போதுமே முதல்ல அடிப்படையில ஒரு தேவைன்னு ஒண்ணுதான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஆசையா மாறுது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஐரோப்பியர்களுக்கு வந்து பயங்கர குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால தன்னுடைய உடலை எப்போதுமே வார்மா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன தேவை? இறைச்சியை அதிகமா சாப்பிடணும். அப்ப இறைச்சியை அதிகமா சாப்பிடணும்னா அத பதப்படுத்தி வைக்கிறதுக்கு வழி தேவை. அப்ப பதப்படுத்துறதுக்கு இந்த நம்ம நாட்டுல விளையிற மாதிரியான நறுமணப் பொருட்களோட தேவையே அதிகமா இருக்கு. அப்போ இது எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, இங்க இடையில இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க இன்டர்மீடியேட்டர்ஸ் யாரு அப்படின்னா, அரபுகள் இருக்காங்க. அரபு. இந்த லொகேஷன்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற ஒரு இடம். கான்ஸ்டான்டினோபிள். சரி இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிறத அந்த இடத்தோட பேரு ஏன் அந்த பேரு அப்படின்னா, கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிறவரு இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில ஒரு மிட் பாயிண்ட். கான்ஸ்டான்டைன் கண்டுபிடிச்சிருந்தாரு. இது எப்போ அப்படின்னா 330 காலகட்டத்துல 330 ஏடி அன்னைக்கு கண்டுபிடிச்சு இங்க தொடங்கின மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் என்ன அப்படின்னா ரோமானிய பேரரசு. ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையர் கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் கிட்ட ஆட்சி பண்ணிட்டாங்க. எங்க இந்த கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற இடத்த கேபிட்டல்ல வச்சு இவ்வளவு இடத்தை ரூல் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அருகில அடுத்து வாழ்றது யாரு அப்படின்னா இந்த அரபுகள். இப்போ இந்த ரோமானிய பேரரசு கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற இடத்துல கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற மன்னர் தான் முதல்ல இந்த இடத்தை கண்டுபிடிச்சாரு. அதனால அந்த இடத்துக்கு பேரு கான்ஸ்டான்டினோபிள். அந்த இடத்தை தலைமையிடமா வச்சு ஒரு 1100 வருடங்களாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ரோமானிய பேரரசு. இந்த ரோமானிய பேரரசை 1453ஆம் ஆண்டு இந்த ரோமானிய பேரரசை வீழ்த்திட்டு இந்த இடத்துக்கு வரப்பட்ட யாரு அப்படின்னா ஒட்டமன் துருக்கியர்கள். நீங்க தமிழ்ல துருக்கியர்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. ஒட்டமன் டக்ஸ். இவங்க ரோமானிய பேரரசை வீழ்த்திட்டு இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணிடுறாங்க இந்த துருக்கியர்கள். அப்போ இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற பகுதியை இத்தனை வருட காலமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தது ரோமானிய பேரரசு. அந்த பேரரசை வீழ்த்திட்டு கான்ஸ்டான்டினோபிள் பகுதியை கைப்பற்றினது யார் அப்படின்னா ஒட்டமன் துர்க்ஸ். அது எந்த வருடம்? 1453ஆம் வருடம் ஒட்டமன் துர்க்ஸ் கேப்சர்ட் கான்ஸ்டான்டினோபிள். கேப்சர்ட் கான்ஸ்டான்டினோபிள். 1453ஆம் வருடம் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினர் ஒட்டமான் துருக்கியர்கள். 1453ஆம் வருடம் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினர் ஒட்டமான் துருக்கியர்கள். அப்போ இந்த ரெண்டு இடமும் இப்ப யார் கையில இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் டர்க்ஸ், இன்னொரு பக்கம் அரப்ஸ். இவங்க கையில தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே நம்ம இந்தியாவோட ரொம்ப பக்கமா இருக்காங்க. அதனால நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவோட. யாரு? இந்த டர்க்ஸும் அரபுகளும். இவங்க வணிகத்தை தொடங்கி இங்க இந்தியாவில இருந்து பொருளை வாங்கிட்டு போய் ஈரோப்புக்கு அத 10 மடங்கு ப்ராஃபிட்ட வித்துட்டு இருக்காங்க. 10 டைம்ஸ் ப்ராஃபிட்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணை நம்ம இந்தியால இருந்து சார் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய். சொல்லுங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார். சரிங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட சொல்லலைங்களே. ஓகே. சார் சரிங்க. எனக்கு நீங்க ஃபாஸ்டா சொல்ற மாதிரி கேக்குது சார். அப்படியா? ஓகே. எல்லாருக்குமே ஸ்பீடா சொல்ற மாதிரி தான் இருக்குதா? சார் ஓகே. சரி ஓகேங்க. இல்லைங்க நீங்க சொல்றது ஓகே. ஆனா நம்ம ரொம்ப ஸ்லோவா போனோம்னாலும் சிலபஸ் முடிக்கிறதுக்கே மாத கணக்காயிடுமேன்னு பார்த்தேன். சரி ஓகே. இந்த இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போயிடும். மற்றதை கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இந்த ரெண்டு லொகேஷன் வந்து பிரைம் பாயிண்ட். சரியா? இத இவ்வளவு வருடங்களா இங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ரோமானிய பேரரசு அந்த ரோமானிய பேரரசை வீழ்த்திட்டு
இந்த கான்ஸ்டான்டினோப்பிள இப்ப கேப்சர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா டர்க்ஸ். இன்னொன்னு அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு இனம் என்ன அப்படின்னா அது அரபு நாடுகள். இப்படின்னா இவங்க 2 பேரும் தான் இங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்தியாவுல இருந்து திங்ஸ் வாங்கிட்டு போறதுல ரொம்ப பக்கமா இருக்கு. அதனால இந்த அரபும் டர்க்கும் நம்மளோட நிறைய ட்ரேட் வச்சிருக்காங்க காலங்காலமா. இப்போ இவங்க இங்க இருந்து பொருளை வாங்கிட்டு போய் இந்த யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு 10 டைம்ஸ் ப்ராஃபிட்ல சேல் பண்றாங்க. அப்போ யூரோப் யோசிக்கிறாங்க, எதுக்கு நாம இந்த இன்டர்மீடியேட் வாங்கி 10 டைம்ஸ் ப்ராஃபிட்ல அவங்க வித்துட்டு போயிடுறாங்க. நாம இதுல அதிகமா பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் நாமளே போய் நேரடியா இந்தியாட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த யூரோப்புக்கு ஒரு ஆசை வருது. சரி, இந்த ஆசை எல்லாத்துக்கும் வர்றதானே. உடனே யூரோப்ல இருந்து என்ன முடிவு பண்றாங்க, இனிமே நாம டைரக்டா போகணும் அப்படின்னா அதுக்கும் இதே இந்த 3 ட்ரேட் ரூட்டை தான் பயன்படுத்தணும். இந்த ட்ரேட் ரூட்டு இந்த 3ஐயுமே இப்ப யார் பிளாக் பண்ணிடுறான் அப்படின்னா இந்த அரபும் டர்க்கும் சேர்ந்து, அதான் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நீங்க எதுக்கு டைரக்டா போகணும், நாங்க உங்களுக்கு வழி தர முடியாதுன்னு இந்த இடத்த பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த 3 ட்ரேட் ரூட்டையும் அரபும் டர்க்கும் சேர்ந்து பிளாக் பண்ணதுனால யூரோப்புக்கு இந்த ஷார்ட்கட் வழி கிடைக்கல. உடனே யூரோப் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, இதோட கோஸ்டல் ரீஜியன் வழியாவே வந்து எப்படியாவது இந்த கோஸ்டல் ரீஜனை கடந்து நாம இந்தியாவை ரீச் பண்ணணும் இப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஷார்ட்கட்டா ஒரு ட்ரேட் ரூட் இருந்தது. ஆனா அதை பிளாக் பண்ணது யாரு, இந்த டர்க்ஸும் அரப்ஸும். அதனாலதான் யூரோப்புக்கு ஒரு புது வழி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஓகேவா, கதை புரிஞ்சது இல்லையா? திரும்ப ஒரு முறை சிம்பிளா சொல்றேன். இந்தியாவில இருந்து யூரோப்புக்கு பொருள் போகுது. ஆனா அது யார் மூலமா, அரேபியர்கள் மூலமாகவும் துருக்கியர்கள் மூலமாகவும் பொருள் போயிட்டு இருக்கு. அரபியர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் அந்த மாதிரி பொருள் விற்கிறதுனால 10 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா யூரோப்பியர்கள் அந்த 10 மடங்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியல. யாருக்கு, அரபுகளுக்கும் துருக்கிகளுக்கும் யூரோப்பால கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த செலவை குறைக்கிறதுக்கு நாமளே நேரடியா போகணும்னு முடிவு பண்றாங்க. நேரடியா போகணும்னா அந்த வழியை பிளாக் பண்ணிட்டாங்க அரபியர்களும் துருக்கியர்களும். அதனால ஐரோப்பியர்கள் புது வழியை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகேவா, இது புரிஞ்சுதா? இப்போதைக்கு ஓகே பாயிண்ட்ஸ் சார். மட்டும் புரிஞ்சுதா? சரி. புரிஞ்சுச்சு சார். எஸ் சார். சார் முதல்ல யூரோப்பியன்ஸ் வந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா சார் அந்த ரூட்டை? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, ஓகே. அதுக்குதான். இப்போ அந்த 3 ட்ரேட் ரூட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். எந்தெல்லாம் அந்த ட்ரேட் ரூட் எந்த வழியெல்லாம் போகுது அப்படிங்கிறது 3 வணிக வழிகள். ட்ரேட் ரூட்ஸ் 3 வணிக வழிகள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து, நம்ம இந்தியால இருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தான் வழியா சென்ட்ரல் ஏசியா, அதாவது மத்திய ஆசியா, அங்க இருந்து காஸ்பியன் கடல், அங்கிருந்து பிளாக் சி கோஸ்ட், கருங்கடல் கரை, இது வழியா போனோம் அப்படின்னா நாம யூரோப் அடையலாம் இந்தியாவில இருந்து. சரியா, இந்தியாவில இருந்து யூரோப் போறதுக்கான ஒரு ட்ரேட் ரூட்டோட டைரக்ஷன் எது வழியெல்லாம் போகணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து சென்ட்ரல் ஏசியால இருந்து காஸ்பியன் கடல், அங்கிருந்து கருங்கடற்கரை போய் சேர்ந்தோம்னா யூரோப்புக்கு போயிடலாம். ஒண்ணு. ரெண்டாவது பெர்சியா, பாரசீகம், அங்கிருந்து சிரியா, அங்கிருந்து அலெக்சாண்டிரியா, அங்கிருந்து மெடிட்டரனன் சி கோஸ்ட், மத்திய தரைக்கடல் கடற்கரை அப்படின்னு போட்டுக்கோங்க. மத்திய தரைக்கடல் கடற்கரை இப்படின்னு இது ரெண்டாவது ட்ரேட் ரூட். பாரசீகம், சிரியா, அலெக்சாண்ட்ரியா, அங்க இருந்து மத்திய தரைக்கடல் கடற்கரை, அப்படி போனாலும் நம்ம யூரோப்பு போய் சேர்ந்துடலாம். மூணாவது ட்ரேட் ரூட் அரேபியன் சி, பெர்சியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா, அங்க இருந்து ரெட் சி, செங்கடல், இப்படி போனாலும் நாம யூரோப்பை சென்றடைஞ்சிடலாம். இப்படின்னு இந்த 3 ட்ரேட் ரூட்டையுமே பிளாக் பண்ணது அரபு அண்ட் துருக்ஸ். 3 ட்ரேட் ரூட்ஸ் blocked by Arabs and Turks. அரேபியர்களும் துருக்கியர்களும் இந்த 3 வழித்தடங்களையும்
தடுத்து நிறுத்தினர். 3 வழித்தடங்களையும் தடுத்து நிறுத்தினர். அரபியர்களும் துருக்கியர்களும் 3 வழித்தடங்களையும் தடுத்து நிறுத்தினர். இப்போதான் யூரோப்புக்கு புது வழி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா வருது. அதனால யூரோப் இங்க இருக்குது, இந்தியா இங்க இருக்குது, ஆப்பிரிக்கா இங்க இருக்குது. அதனால யூரோப் இந்த ஆப்பிரிக்காவோட கடற்கரை வழியே வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு அடுத்து ஒரு பிளான்ல இறங்குறாங்க. இப்போ இந்த பிளான்ல 2 பேர் ஈடுபடுறாங்க. அந்த யூரோப் கண்ட்ரி இருக்கு இல்லையா, யூரோப்ல 2 டீமுக்கு எப்போதுமே போட்டி இருக்கு. ஒன்னு போர்ச்சுகல், இன்னொன்னு ஸ்பெயின். இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எல்லாரும், அதாவது போர்ச்சுகல் எல்லாரும், நாங்க கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ போர்ச்சுகல் அப்படிங்கிறவங்க நாங்க ஈஸ்ட் நோக்கி கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஸ்பெயின் நாங்க வெஸ்ட் நோக்கி கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் வெவ்வேறு திசையில கிளம்புறாங்க. இப்போ ஸ்பெயின் வெஸ்ட் நோக்கி கிளம்புனது யார் அப்படின்னா, அவர் தான் கொலம்பஸ். முதல்ல அவர் தான் சொன்னது, நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா அவர் இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டா இல்ல. அவர் அமெரிக்கர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பேர் வச்சாரு, ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. ஆனா அவரு சரியான இந்தியாவை கண்டுபிடிக்கல. இன்னொருத்தர் போர்ச்சுகல்ல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னொரு டீம். இப்போ போர்ச்சுகல் நாட்டுல இருந்து நம்ம இந்தியாவை நோக்கி கிளம்புறாங்க. சரி, இந்த கிளம்புறது யாரு என்ன, இந்த போர்ச்சுகலை பத்தி நம்ம இப்போ வரலாற தொடங்க போறது. சரியா, ஸ்பெயின்ல இருந்து யாரு போனது, கொலம்பஸ் போனாரு, அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டு. ஆனா அவர் கண்டுபிடிச்சது என்ன சொல்லிட்டாரு, ரெட் இந்தியன்ஸ்னு நமக்கு பேர் வச்சாரு. ஆனா நாமள அது இல்ல, அது அமெரிக்கர்கள். சரியா, அவர் கண்டுபிடிச்சது தவறான இந்தியர்களை. சரி, இப்போ போர்ச்சுகல் நாட்டுல கிழக்கு நோக்கி வரணும்ன்றது அவங்களோட டார்கெட். அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்க போர்ச்சுகல் நாட்டுல பிரின்ஸ் ஹென்றி அப்படின்னு ஒரு இளவரசர் இருந்தார். பிரின்ஸ் ஹென்றி, தமிழ்ல இளவரசர் ஹென்றி. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நிறைய கடல் கடந்து போய் புது புது தேசங்களை கண்டுபிடிக்கணும், அது முக்கியமா இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அப்படி ஆசை பயங்கரமா இருந்ததுனால இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்கூலை தொடங்கிட்டாரு. அந்த ஸ்கூல்ல கடலுக்கு எப்படி எல்லாம் போறது, அந்த கடல் கடந்து எப்படி தேசங்களை கண்டுபிடிக்கிறது, இப்படி எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுகிறதுக்காகவே ஒரு ஸ்கூலை தொடங்கி இருந்தாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆர்வம் அந்த எதுல, இந்த நேவிகேஷன். அதனாலதான் இவருக்கு இன்னொரு பேரு நேவிகேட்டர் ஹென்றி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது தமிழ்ல மாலுமி ஹென்றி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. நேவிகேட்டர் ஹென்றி, தமிழ்ல மாலுமி ஹென்றி அப்படின்னு பேர் இருக்கு. அப்புறம் இவர் எவ்வளவோ ஆசைப்பட்டாரு, கடைசி வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இந்தியான்ற ஒண்ணு இவரோட காலகட்டத்துல கண்டுபிடிக்கல. இப்போ பிரின்ஸ் ஹென்றி அல்லது ஹென்றி தி நேவிகேட்டர், அவரோட ஆசை கடைசி வரைக்கும் நடக்கல. இவரும் முதலாவதா ட்ரை பண்ண ஒரு ஆள். அடுத்து ரெண்டாவதா கிங் ஜான் டூ அப்படிங்கிறவர். கிங் ஜான் டூ, இவருக்கும் அடுத்து ஒரு ஆசை, நாமளும் எப்படியாவது இந்த இந்திய நிலப்பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த போர்ச்சுகல் நாட்டுல இருந்து இவர் கிங்கா இருக்கும்போது ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். நீங்க கடல் கடந்து போய் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு. அப்படின்னு இந்த கிங் ஜான் டூ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் தான் யார் அப்படின்னா, பார்த்தோலோமியோ டயஸ். பார்த்தோலோமியோ டயஸ். இந்த பார்த்தோலோமியோ டயஸ யார் அனுப்புறது, கிங் ஜான் டூ சென்ட் பார்த்தோலோமியோ டயஸ். இது எப்போ அனுப்புறாரு அப்படின்னா 1487ஆம் வருடம். அப்போ பார்த்தோலோமியோ டயஸ் அதே மாதிரி இந்தியா இங்க இருக்குது, ஆப்பிரிக்கா இங்க இருக்குது, இங்க யூரோப் இங்க இருக்குது, இங்க இருந்து கிளம்புனவரு கப்பல்ல அப்படியே வந்து இந்த ஆப்பிரிக்காவோட சதன் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க வரைக்கும் வந்தாரு. பயங்கரமான புயலும் மழையும் அடிச்சுது. உடனே முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேல போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இறந்து போயிடும். அதனால இதுக்கு மேல நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டாம், இதோட குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியே திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அப்ப இவர் போனது முதல்ல இந்தியாவை நோக்கி டிராவல் பண்ணது யாரு அப்படின்னா பார்த்தோலோமியோ டயஸ். ஆனா இவருடைய ஜேர்னி சக்சஸ் ஆகல, பாதியிலே திரும்பிட்டாரு. இவர் இந்த ஆப்பிரிக்காவோட சதன் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தெற்கு முனை, இந்த முனைக்கு வந்துட்டு திரும்பினதுனால, ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நாம மட்டும் இதை கடந்துட்டோம், எப்படியாவது இந்தியாவை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு. அதனாலதான் இந்த முனைக்கு பேர் அவர் என்ன வச்சாரு அப்படின்னா, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. நன்னம்பிக்கை முனை அப்படின்னு அந்த முனைக்கு பேர் வச்சது யாரு, பார்த்தோலோமியோ டயஸ். நன்னம்பிக்கை முனை அல்லது புயல் முனை அப்படின்னு பேரை வச்சுட்டு அப்படியே திரும்பிட்டாரு. இப்போ இவர் போனதும் சக்சஸ் ஆகல, பாதியிலே திரும்பி வந்துட்டாரு பார்த்தோலோமியோ டயஸ். இது யாரு காலகட்டத்துல, கிங் ஜான் டூ காலகட்டத்துல. அப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, முதலில் இந்தியாவை நோக்கி டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணது யார், பார்த்தோலோமியோ டயஸ். ஓகேவா. அடுத்து தேர்ட், மேனுவல் 1 ஒரு மன்னர்.
மேனுவேல் ஒன் அப்படிங்கிற ஒரு மன்னர், இவரோட ஆட்சி காலகட்டம். இங்க இவரோட ஆட்சி காலகட்டத்துல அங்க ஊர்லயே அந்த போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜோதிடரை கூப்பிடுறாரு. ஐயா, அத்தனை வருட காலம் நம்மளுடைய மன்னர்கள் மூதாதையர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அதன்படி நமக்கு சாகவே இல்லை எந்த ஜேர்னியுமே. ஒன் செகண்ட். மூதாதையர்கள் எல்லாம் போனாங்க, ஆனா அது சக்சஸ் ஆகவே இல்லை. நீங்க தமிழ்ல இமானுவேல் ஒன்னு அப்படின்னு எழுதி தமிழ்ல இமானுவேல் ஒன், முதலாம் இமானுவேல், சரியா? அப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் போனாங்க, ஆனா சக்சஸ் ஆகல. நாம கண்டிப்பா எப்படியாவது இந்த சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த ஜோதிடத்தை கேட்கிறாங்க. அப்ப ஜோதிடர் அப்படிங்கிறவரு அந்த நாட்டிலேயே பயங்கரமா கணிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாங்கிறது பயங்கரமான முரட்டுத்தனமான காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய ஒரு தேசம். அங்க போனவங்க இது வரைக்கும் யாருமே உயிரோட வந்ததில்லை. ஆனா இப்போ உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல அது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தான் வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் கணிச்சிட்டாரு. உடனே மேனுவேல் ஒன் அப்படிங்கிறவரு அந்த ஊர்ல உள்ள எல்லா இளைஞர்களையும் கூப்பிடுறாரு. எப்படியாவது நாம இதை சக்சஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜோதிடரே சொல்லிட்டாரு இது சரியான தருணம் அப்படின்னு. உடனே எல்லா இளைஞர்களையும் கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி பார்த்தலோமே டேஸ் போனாரு, ஆனா பாதியிலே திரும்பி வந்துட்டாரு. நாம இதை எப்படியாவது பூர்த்தி பண்ணணும். அதனால யாரெல்லாம் தயாரா இருக்கீங்கன்றதும், பார்த்தலோமியோ டேஸ் ஏற்கனவே போயிட்டு வந்தவர் நிறைய கதை சொல்லியிருக்காரு. நம்ம போனோம்னா கண்டிப்பா அந்த முனையை தாண்டி போக முடியாது, உயிர் போயிடும் அப்படின்னு. அதனால யாரும் போறதுக்கு முன் வரவே இல்லை. அப்போ அந்த ஊர்ல பயங்கரமான ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா. அப்போ இவரை கூப்பிடுறாரு கிங். இந்த மாதிரி நீ தான் பயங்கர துருன்னு இருக்க, அதனால கண்டிப்பா நீ போனாதான் சரியா வரும் அப்படிங்கிறாரு. உடனே வாஸ்கோட காமா அப்போ டிமாண்ட் வைக்கிறாரு. எனக்கு மொத்தம் 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உங்களுடைய சிறையில தான் இருக்கிறார், இன்னொருத்தர் ஆன்மீக வழியில சன்னியாசியா போயிட்டாரு. அதனால இந்த சிறையில இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனை நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா நான் தாராளமா போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன, விடுதலை தானே, கண்டிப்பா செஞ்சிரும் அப்படின்னு வாஸ்கோட காமா, அவரோட பிரதர், அப்புறம் அவரோட வாஸ்கோட காமாவோட ஃப்ரெண்டு, இப்படின்னு 3 பேரையும் தயார் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ், சாரி நம்ம போர்ச்சுகீஸ். இந்த 3 பேரும் தான் 3 கப்பல்ல இந்தியாவை நோக்கி அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 3 ஷிப்ல. யாரு? வாஸ்கோட காமா, அவரோட பிரதர், அவரோட ஃப்ரெண்டு. இப்போ 3 ஷிப் எதெல்லாம் அப்படின்னா சாவோ கேப்ரியல், இது நம்ம வாஸ்கோட காமாவோட ஷிப். அதுக்கு கேப்டன் யாரு? வாஸ்கோட காமா, சாவோ கேப்ரியல். ரெண்டாவது சாவோ ரஃபேல். மூணாவது பெர்ரியோ, அல்லது அதுக்கு இன்னொரு பேரு சாவோ மிகுவேல். இப்படின்னு 3 ஷிப்ல இங்க இருந்து கிளம்புறாங்க. வாஸ்கோட காமா, அவரோட பிரதர், அவரோட ஃப்ரெண்டு, 3 பேரும். அதுக்காக 3 பேர் மட்டும்தான், இவங்க மட்டும்தான் கப்பல்ல போறாங்களான்னா இல்ல. மொத்தம் இந்த கப்பல்ல 3 கப்பல்லையும் சேர்த்து போன நபர்களோட எண்ணிக்கை 170 170 பேரோட இந்த கப்பல் கிளம்புது. இந்த கப்பல் எப்போ கிளம்புது அப்படின்னா 1498ஆம் வருடம். ஏற்கனவே பார்க்கலோமியோ டேஸ் போனது எப்போ? 1487. ஆஃப்டர் 11 இயர்ஸ், 11 வருடங்களுக்கு பின் அடுத்த பயணம் போர்ச்சுகல் நாட்டில இருந்து கிளம்புது. 1498 வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா தலைமையில 170 பேரும் கப்பல்ல ஏறியாச்சு. 3 கப்பல்ல. இங்க உடனே மிகப்பெரிய பூஜையெல்லாம் போட்டு கப்பல் போர்ச்சுகல் நாட்டில இருந்து இந்தியாவை நோக்கி கிளம்பிடுச்சு. இப்போ இந்த கப்பல் அதே மாதிரி இங்க இந்தியா இருக்கு, இங்க ஆப்பிரிக்கா இருக்கு, இந்த சதர்ன் பாயிண்ட்டுக்கு வருது. பயங்கரமான புயலும் மழையும் இருக்குது. உடனே கப்பல்லாம் பயங்கரமா அங்கங்கன்னு டேமேஜ் ஆகுது. அப்ப கப்பல்ல இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, வாஸ்கோட காமா நம்ம இதுக்கு மேல போனோம்னா நம்மளுடைய உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நாம எல்லாம் திரும்பிடுவோம் அப்படின்றாங்க. திரும்பிடுவோம்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்களோ அத்தனை பேரோட தலையும் அவங்களுடைய உடல்ல இல்ல, அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டாங்க வாஸ்கோட காமா. அப்புறம் ஒரு சிலரை சங்கிலியால கட்டி பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதையும் மீறி கப்பலை கொண்டு வந்துட்டார் வாஸ்கோட காமா. வந்து இந்த ஆப்பிரிக்காவோட ஈஸ்டர்ன் சைட்ல ஒவ்வொரு சில இடத்துலயும் நிறுத்தி நிறுத்தி கப்பல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கிறதுனால கொண்டு வர. இன்னொன்னு அந்த 170 பேருன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்கு இந்த 170 பேர் அப்படின்னா
இந்த லோடு ஏத்துறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த 120 பேர் எதுக்குன்னா, நாம கடக்க போறது ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டு. ஆப்பிரிக்கால நிறைய பிரச்சனை தரக்கூடிய மன்னர்களும் இருக்காங்க. ஒருவேளை அங்க பிரச்சனை நடந்தா நமக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதனால ஆப்பிரிக்கன்ல இருக்கக்கூடிய சில அடிமைகளை போட்டுருக்காங்க. இந்த 120 பேர்ல அவங்களும் உண்டு. இன்னொன்னு நம்மளுடைய இப்ப நம்ம நாட்டுல இப்பவும் இருக்கு. நம்ம எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா காருக்கு கீழ ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு அதை அப்படியே ஏத்திட்டே போறோம். அது எதுக்கு? ஒரு காலகட்டத்துல நாம இங்க இருந்து குதிரை வண்டியிலயோ மாட்டு வண்டியிலயோ போனோம் அப்படின்னா அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக பன்றிய அறுத்து அந்த ரத்தத்தை அந்த வண்டிக்கு முன்னாடி தெளிச்சிருக்காங்க. இப்ப நம்ம விலங்குகள் அப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம எலுமிச்சம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருவேளை ஏதாவது நமக்கு பலியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா நாம பலியிடுறதுக்காகவே சில அடிமைகளையும் அந்த கப்பல்ல ஏத்திருக்காங்க. இப்ப நம்ம வாஸ்கோடகாமாவோட டீம். அதுக்காகத்தான் மொத்தம் 170 பேர். இப்போ வாஸ்கோடகாமா அந்த சதர்ன் எண்ட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் எங்க வராரு அப்படின்னா மிலிண்டா அப்படிங்கிற ஒரு இடம். மிலிண்டா, அதுக்கப்புறம் மொசாம்பிக்கு அப்படிங்கிற இடம். இதெல்லாம் ஆப்பிரிக்காவோட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். மொசாம்பிக் இங்கெல்லாம் வராரு. இங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மன்னர்களோட சில பேர் நட்புறவுல இருக்கிறாரு. 2, 3 மாசம் அவங்க எல்லாம் காத்திருங்க. காத்து இந்தியாவை நோக்கி திசையில அடிக்கும்போது நீங்க ஈஸியா போயிடலாம் அப்படின்னு இந்த மொசாம்பிக்ல இருக்கக்கூடிய மன்னர்லாம் அறிவுறுத்துறாங்க. அதுக்குள்ள கப்பல்லையும் இருக்கக்கூடிய டேமேஜ் எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதுக்கான ஃபியூயல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து திரும்பவும் கப்பல் கிளம்புது. முதல்ல வாஸ்கோடகாமா போர்ச்சுகல் நாட்டுல இருந்து கிளம்புறாரு. வந்தவரை ஆப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய சதர்ன் பாயிண்ட் கிராஸ் பண்ணிட்டு மிலிண்டா, மொசாம்பிக்கோ இந்த இடங்கள்லாம் கப்பல் நின்னு அப்படியே அந்த மொசாம்பிக்கோ அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வாஸ்கோடகாமாவுக்கு ஒரு கைடு கிடைச்சாரு. ஒரு வழிகாட்டி. அவரது யார் அப்படின்னா அவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு கைடு. அவர் பேரு அப்துல் மஜீத். அப்துல் மஜீத். அவரோட கைடன்ஸும் கிடைக்குது. உடனே அவரை சேர்த்து கூப்பிட்டு அங்கிருந்து கப்பல் நேரா இந்தியாவை நோக்கி வருது. இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போயாச்சு. போனதும் பைனாகுலர்ல பார்க்கும்போது இந்தியாங்கிற அந்த நிலப்பரப்பு தெரியுது. உடனே வாஸ்கோடகாமாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரு வழியா நாம இந்த இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. வாஸ்கோடகாமா மே மந்த் 1498 வாஸ்கோடகாமா ரீச் இந்தியா. இந்தியாவை வந்தடைந்தார். இந்த மே மந்த்ல ஒரு சில புக்ல மே 17ங்கிற வரலாறு இருக்கு. ஒரு சில புக்ல அவங்க இங்க வந்து சேர்ந்தது மே 20 அப்படிங்கிற வரலாறு இருக்கு. நீங்க ரெண்டுமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எதுவா இருந்தாலும் மே மந்த் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க வாஸ்கோடகாமா. வந்தது அவங்களுக்கு பெரிய வரவேற்பு எல்லாம் இல்ல. இன்னொன்னு இந்த இந்தியாவோட ஏற்கனவே பயங்கரமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா அரேபியர்கள் ஏற்கனவே நம்மளோட வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. துருக்கியர்களும் ஏற்கனவே நம்மளுடைய வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக எகிப்தியர்கள் இவங்களும் நம்மளுடைய ஆதி காலகட்டத்தில இருந்து வணிகம் பண்ணிட்டு இருக்க ஆட்கள். இவங்க எல்லாம் மேக்சிமம் எந்த பாயிண்ட்ல அதிகம் வணிகம் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியால குஜராத் தான். அங்கதான் வணிகம் பண்ணிட்டு இருக்க ஆட்கள்லாம் இவங்க. இப்ப புதுசா யார் வந்திருக்கா? வாஸ்கோடகாமா போர்த்துகீஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு. இந்தியாவை வந்தடைந்தாச்சு. இந்தியாவுல அவர் கரெக்டா வந்திருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா காலிக்கட். தமிழ்ல கோழிக்கூடு அப்படிங்கிற இடம். காலிக்கட்டோட கிங் யாரு அப்படின்னா கிங் ஜாமரின். தமிழ்ல சாமரின் அல்லது சாமுத்தி அப்படின்னு எழுதிங்க. இவர் தான் காலிக்கட்ல கிங் ஜாமரின்னா அந்த காலிக்கட்டோட கிங்கா இருக்காரு. இவரோட பீரியட்ல தான் நம்ம வாஸ்கோடகாமா மே மந்த் 1498ல இந்தியாவை ரீச் பண்றாரு. இந்தியால எங்க காலிக்கட் அப்படிங்கிற இடத்த. உடனே மன்னர் என்ன பண்றாரு? இவங்க எதுவும் ஒரு வேலை, அதாவது இந்த இந்தியால இந்த காலிக்கட் எங்க இருக்கு? மலபார் ரீஜன் இங்க இருக்கு. குஜராத் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இங்க இருந்து நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. இங்கதான் அரபு, துருக்கு, எஜிப்து எல்லாம் வந்துட்டு போற ஆட்கள். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய மலபார் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த காலிக்கட்டை சேர்ந்த நம்ம கிங் ஜாமரின் என்ன நினைக்கிறாரு? ஒருவேளை இந்த அரபை சேர்ந்த ஆட்கள் யாரும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயமும் கூட. வேற யாரும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால உடனே வந்து எல்லாத்தையும் சிறைபிடிச்சு ஒரு குடோன்ல அடைங்கன்னு சொல்லிட்டாரு நம்ம ஜாமரின். உடனே அடைச்சாச்சு. இந்த வாஸ்கோடகாமா எப்படியாவது கன்வே பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. நாங்க இங்க இருந்து எதுவும் கொள்ளையடிக்கிறதுக்கு வரல. வணிகம் பண்றதுக்காகத்தான் எங்க நாட்டு மன்னர் வந்து அதற்கான சான்றுகள் பட்டயம் கூட எங்கிட்ட இருக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. கடைசியில அங்க இருக்கக்கூடிய காவலாளி உதவியோட கிங் ஜாமரினை மீட் பண்றாரு நம்ம வாஸ்கோடகாமா. அங்க இருந்து வரும்போதே பாட்டில் எல்லாம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு மன்னருக்கு பரிசளிக்கிறதுக்காக. பாட்டில உடனே பார்த்ததுமே நம்ம ஆட்கள் எப்போதுமே கொஞ்சம் குதூகலம் ஆயிடுவாங்க இல்லையா? உடனே மன்னரும் ஆஹா இவ்வளவு பெரிய ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பேசி சமாதானமாயி அப்புறம் உங்களுக்கு நீங்க எந்த காரணத்திற்காக வந்தீங்க போது நான் அந்த மாதிரி வணிகம் வந்தேன். உடனே உள்ள ஆட்கள் எல்லாம் வச்சு நாட்டுக்குள்ள போய் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு 3 மாசம் இங்க இருந்திருந்தாங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாரு வாஸ்கோடகாமா.
ஆகஸ்ட்ல ரிட்டர்ன். நிறைய பொருள் வாங்கியாச்சு, எக்கச்சக்க பொருள், 3 கப்பல்ல பொருள் போகுது. அவங்க வரும்போது எத்தனை பேரோட வந்திருந்தாங்க? 170 பேர். இப்போ போகும்போது அது அப்படியே குறைஞ்சு வெறும் 55 பேர் தான் கப்பல்ல போறாங்க. எல்லாத்தையும் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க இயற்கையாவும், ஒரு சிலர் செயற்கையாவும் இறந்து போயிட்டாங்க. யாரு காரணம்? வாஸ்கோ ட காமா. இப்படின்னு 55 பேரோட கப்பல் பயங்கரமான டேமேஜ், நிறைய பொருள் ஏத்தி அந்த ஷிப் போர்ச்சுகல்ல ரீச் ஆகுது. ஷிப் ரீச்டு போர்ச்சுகல். போர்ச்சுகல்ல ரீச் ஆயிடுச்சு. கப்பல்லாம் பயங்கர டேமேஜ். இப்போ ரீச் ஆனதும் அங்க வாஸ்கோ ட காமா வர்றாருன்ற செய்தி தெரிஞ்சதுமே ஒட்டுமொத்த நாடும் அந்த கடற்கரையில தான் நின்றுருக்கு. எல்லாம் மேல தளத்தோட பயங்கர வரவேற்பு. நிறைய பொருள் வேற கொண்டு போயிருக்காரு இல்லையா? அங்க எவ்வளவு ப்ராஃபிட்ல அவர் வித்தாரு அப்படின்னா வாஸ்கோ ட காமா 60 டைம்ஸ் ப்ராஃபிட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க இருந்து ஒரு மொபைலு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு இங்க வாங்கிட்டு போயிருந்தாருன்னா, அது அங்க 60,000 ரூபாய்க்கு விக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட் யாருக்கு கிடைக்கும்? அப்போ 3 கப்பல் நிறைய அந்த பொருள்னா, அவருக்கு ஒரு டைம் இங்க டிராவல் பண்ணிட்டு போனது, ட்ரேட் பண்ணிட்டு போனதுலயே எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? 60 மடங்கு லாபம். பயங்கரமான லாபம் வாஸ்கோ ட காமாவுக்கு. இது வரைக்கும் முதல்ல இந்த ஜேர்னிய சக்சஸ் பண்ணது முதல் போர்த்துகீசியர் யாரு அப்படின்னா வாஸ்கோ ட காமா தான். ஓகேவா? அப்ப வாஸ்கோ ட காமா 1498 மே மாதம் 3 கப்பல்கள்ல 170 பேரோட இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வெறும் 55 பேரோட ஆகஸ்ட் மாதம் இங்கிருந்து கிளம்பி போர்ச்சுகல் போயிட்டாரு. போனவர் 60 மடங்கு லாபத்துல பொருட்களை வித்திருக்கிறாரு. இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் எஸ் சார். சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா யாருக்கு தான் ஆசை வராது? உடனடியா 1500ஆம் ஆண்டு அடுத்து ஒருத்தர் அங்கிருந்து கிளம்பி வராரு போர்ச்சுகல் நாட்டுல இருந்து. அவர் தான் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். இவர் அங்க போர்ச்சுகல்ல இருந்து அடுத்து வரக்கூடியவர். இவர் வந்தவர் ஒரு 1200 பேரோட இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்தது மொத்தம் 13 கப்பல்ல வராரு. முதல்ல வாஸ்கோ ட காமா 3 கப்பல்ல வந்தார் இல்லையா? 3 கப்பலுக்கு அவ்வளவு லாபம்னா நம்ம 13 கப்பல்ல கிளம்பிடுவோம் அப்படின்னு இவர் வராரு. 1200 மென்னோட வராரு. அப்போ 1200 பேர்னு என்ன ஆச்சு? இப்போ இத இங்க 1500ஆம் ஆண்டு எங்க வராரு? நம்ம இந்தியாவுக்கு. இத யாரு பாக்குறா? கேலிக்கட்டோட கிங். இப்போ நாமளே இருக்கிறோம். நம்ம வீட்ல எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு பென்ல இங்க் தீர்ந்து போச்சு. சரி ஒரு பென் வாங்க போறோம் அப்படின்னா நாம மட்டும் போனா பிரச்சனை இல்ல. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 1000 பேரும் நீங்க 1000 பேர் என் கூட வாங்க, நாம ஒரு கடையில வாங்கிட்டு போன்னு 1000 பேரோட அந்த பென்னு கடைக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு அந்த மாதிரி இந்த கேலிக்கட்டோட கிங் ஜாமரினுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஒரு ட்ரேட் பண்றதா இருந்தாலும் ஒரு 100 பேர் 200 பேர் வருவாங்க. ஆனா 1200 பேர்ல வராங்க. உடனே அவரும் நாம எதுக்கு அலர்ட்டா இருக்கணும்னு அவரும் தயாராயிட்டாரு. ஆனா கடைசியில வந்தது எதுக்கு? ட்ரேட் பண்றதுக்காக தான். உடனே நிறைய பொருள்லாம் வாங்குறாங்க. கப்பல்லாம் கடற்கரையில நிக்குது இல்லையா? இந்த பெட்ரோ ஆல்வரஸோட ஷிப் இருக்கு இல்லையா? அந்த 13 ஷிப். இது கடற்கரையில நிக்குது. இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரிய வருது? இந்த அரேபியர்களுக்கு தெரிய வந்துருச்சு. நாம தானே இத்தனை வருடமா வணிகம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்க இருந்து வராங்க இந்த போர்ச்சுகீஸ்? ஏற்கனவே அன்னைக்கு வாஸ்கோ ட காமாவே அட்டாக் பண்ண வேண்டியது அவர் தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்க. 13 கப்பல் நிக்குது. இத நாம விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா இந்த இந்திய நிலப்பரப்புல நாம மட்டும்தான் வணிகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் அரப்ஸ். உடனே அரப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அரப்ஸ் அட்டாக்டு 13 ஷிப் 13 கப்பலையும் அட்டாக் பண்றாங்க. இந்த செய்தி தெரிஞ்சதுமே பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரலோட படைகள் ஊருக்குள்ள போயிருந்தது எல்லாம் வந்தாங்க. இந்த அரப்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணிட்டு அந்த அரப்ஸ் எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு நிறைய பொருளோட 13 கப்பல்ல திரும்ப அவங்களும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்போ 13 கப்பல்ல வந்த பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரலோட ஜேர்னியும் இதுவும் சக்சஸ்ல தான் முடிஞ்சது. ஆனா என்ன இடையில சில சண்டைகள்லாம் நடக்க தான் செஞ்சது. ஜேர்னியும் சக்சஸ்ல தான் முடிஞ்சது. 1500 இங்க வந்தவரு கேலிக்கட்ல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒரு ஃபேக்டரியை தொடங்கிட்டாரு. ஃபேக்டரி மீன்ஸ் ஒரு ட்ரேட் சென்டர். ஒரு வணிக மையத்தை நிறுவினார் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். எஸ்டாப்ளிஷ் எங்க? கோழிக்கோட்டில் வணிக மையத்தை நிறுவினார் 1500ஆம் ஆண்டு பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். சரியா? வந்தவர் அதையும் செஞ்சுட்டு போயிட்டார். ஏன்? நம்ம பொருளை ஒவ்வொரு முறை தேடி வாங்குறதுக்கு காட்டிலும் பொருளை வாங்கி அந்த குடோன்ல வச்சுட்டோம்னா நம்ம வாடகை எப்போ வேணா எடுத்துட்டு போகலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குடோன் மாதிரி தான் வணிக மையத்தை தொடங்கிட்டாரு. அடுத்து 1501ஆம் ஆண்டு வாஸ்கோ ட காமா 2வது முறையா இந்தியாவுக்கு வராரு. வாஸ்கோ ட காமா வாஸ்கோ ட காமாவோட செகண்ட் ஜேர்னி.
வந்தவர் இப்போ 20 கப்பல்ல வராரு. அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல அவ்வளவு பொருள் இருந்திருக்கு. 20 ஷிப்ல வராரு. வந்தவர் 1503ஆம் ஆண்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இவர் வந்தபோதுதான் 1503ல கொச்சின்ல ஒரு கோட்டையும் கட்டப்பட்டது. கொச்சின்ல ஒரு ஃபோர்ட் கட்டியாச்சு. அதுவும் 1503ல. அந்த ஃபோர்ட்டுக்கு பேர் தான் இவங்கள முதல்ல அனுப்புனது யாரு? மேனுவேல் 1. அவரோட காலகட்டத்துல தானே வாஸ்கோட காமா வந்தாரு. அதனால அந்த ஃபோர்ட்டுக்கு பேரு மேனுவேல் ஃபோர்ட். மேனுவேல் கோட்டை அப்படின்னு பேரு. சரியா? இது 1501ல. அப்ப வாஸ்கோட காமா முதல்ல வந்தது எப்போ? 1498. ரெண்டாவது வந்தது எப்போ? 1501. மூணாவது முறையும் பின்னால வந்திருக்கிறாரு. அது எப்போ அப்படின்னா 1524ல. வந்தவர் இங்கேயே இறந்தும் போயிட்டாரு. உடல்நிலை சரியில்லாம டைடு டியூ டு இல் கண்டிஷன். உடல்நிலை சரியில்லாம 1524ல வந்தபோது இந்தியாவில இறந்து போயிட்டாரு வாஸ்கோட காமா. சரியா? இப்படிதான் போர்ச்சுகீஸ். இது வந்து இப்போதைக்கு இந்த கதைக்காக தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம கதை எந்த வருஷம் வரைக்கும் நின்றுருக்குது அப்படின்னா 1503 வரைக்கும். சரியா? சரி. இப்ப வாஸ்கோட காமா 3 முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. 3வது முறை வந்தபோது இறந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கிறா? வாஸ்கோட காமா, பெட்ரோ அல்வாரெஸ் கேப்ரல் வந்துட்டு போயிருக்காங்க. சரியா? இப்போ 1503 வரைக்கும் கதை வந்துருச்சு இல்லையா? அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போர்ச்சுகீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆட்கள் போய் அங்கிருந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பொருள் வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் சாத்தியம் இல்ல. நாமளே ஒரு ஆள அப்பாயிண்ட் பண்ணிடும். அவரு அங்கிருந்து பொருள் அனுப்பட்டும். நாம நம்ம நாட்டுல பயங்கரமான லாபத்துக்கு விக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி முதல்ல ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கவர்னர். அவர்தான் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவரோட ஆட்சி காலம் 1505ல இருந்து 1509 வரை. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா போர்த்துகீசியர்களின் ஃபர்ஸ்ட் கவர்னர், முதல் ஆளுநர். இவர்தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. சரியா? இவர்தான் முதல் ஆளுநர். போர்த்துகீசியர்களின் முதல் ஆளுநர் இவர்தான். சரி, முதல்ல ஒரு ஆளுநரை ஒரு கவர்மெண்ட் ஜாப் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் என்ன நினைப்பாரு? நாம ஏதாவது நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இல்லையா? அதனால இவர் கொண்டு வந்த முதல் திட்டம் என்ன அப்படின்னா, இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோடது ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ்டு ப்ளூ வாட்டர் பாலிசி. தமிழ்ல நீலநீர் கொள்கை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நீலநீர் கொள்கை அல்லது அதுக்கு இன்னொரு பேரு கர்டாஸ் முறை. கர்டாஸ் சிஸ்டம். தமிழ்ல கர்டாஸ் முறை அப்படின்னு பேரு. நீலநீர் கொள்கை அல்லது கர்டாஸ் முறை அப்படின்னா என்னன்னா, இந்த போர்த்துகீசியர்கள் வந்து இப்ப நமக்கு ரொம்ப எளிமையா புரியணும் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எதிரியை போய் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ அவங்களோட வீடு இருக்குது. அந்த எதிரியை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா, உள்ள அவர் மட்டும் தனி நபரா இருந்தாருன்னா, ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஈஸியா உள்ள போய் அட்டாக் பண்ணிடலாம். ஆனா இப்போ நமக்கு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆள் தான். ஆனா நம்மளை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியில ஒரு 500 ஜோடி செப்பலை போட்டிருக்கிறாரு. அப்போ 500 ஜோடி செப்பல் இருந்ததுன்னா நமக்கே ஒருத்தர் அட்டாக் பண்ண போகும்போது என்ன தோணும்? வெளியிலேயே இவ்வளவு செப்பல் இருக்கு. அப்போ உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களோ தெரியாது. அதனால நமக்கு இது சரியான நேரம் இல்ல. நம்ம திரும்பிடுவோம் இல்லையா? அப்போ நாம ஒருத்தரை பயமுறுத்தணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றத எப்படி தெரியப்படுத்தலாம்? வெளியில இத்தனை செப்பலை போட்டு வச்சதால பயம் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த போர்ச்சுகீஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாம இந்தியாவுக்குள்ள இந்த நிலப்பரப்பு இருக்குல்லையா? இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களோட எய்ம் கிடையாது. இப்போ நாம எப்படியோ இந்த ஆப்பிரிக்காவெல்லாம் கடந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வேற யாரும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப முதல்ல நாம என்ன பண்ணணும்? இந்த கடற்கரை பரப்பு இருக்கு இல்லையா? இது நம்ம கையில கொண்டு வரணும். அப்படின்னு இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா முடிவு பண்ணாரு. அதனாலதான் கடற்கரையில எப்போதும் 100, 200 கப்பலை நின்னுட்டு இருக்கும். இன்னொன்னு, இவர் கொண்டு வந்த இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை யாராவது இங்க இந்தியாவுக்குள்ளேயோ இல்ல இந்தியாவோட இந்த இந்திய பெருங்கடல் வழியா நம்மளை கிராஸ் பண்ணி போகணும்னு நினைச்சீங்கனாலே இந்த கடல் பரப்பு மொத்தமும் எங்களுக்கு சொந்தமானது. அதனால இந்த கடல் பரப்பை நீங்க கடந்து போகணும்னா இங்க போர்ச்சுகீஸ் ஆகிய எங்களுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு பாஸ் தருவோம். அந்த பாஸ் சிஸ்டத்துக்கு பேரு தான் என்னது? நீலநீர் கொள்கை அல்லது கர்டாஸ் முறை அப்படிங்கிறது. ஒருவேளை நீங்க பாஸ் வாங்காமலே இந்த கடற்பரப்பை கடந்து போனீங்கன்னா, இங்க நிறைய கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க உங்களுடைய பொருள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருவாங்க. அப்படின்னு இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு பேரு தான் என்னது? இந்த நீலநீர் கொள்கை அல்லது கர்டாஸ் முறை அப்படின்னு பேரு. சரி, இப்போ பாஸ் வாங்கலைன்னா கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பாங்க இல்லையா? கடற்கொள்ளையர்கள் யாரு அப்படின்னா,
அதுவும் அதே போர்த்துகீசியர்கள் தான் மறைமுகமா வச்சிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட சிந்தனை இருந்திருக்கு. அதனாலதான் உலகத்துல பல நாடுகளை கடந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ண வந்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த நீலநீர் கொள்கை அல்லது கட்டாஸ் முறை அப்படிங்கிறது என்ன? இது ஒரு பாஸ் சிஸ்டம். இந்த பெருங்கடலை யாரு கிராஸ் பண்ணனால அவங்க அமௌண்ட் பே பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு பாஸ் கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இது அவர் வந்ததும் பண்ணின ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 2வது இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த நாம அன்னைக்கு இந்தியா, இங்க ஆப்பிரிக்கா, இங்க யூரோப் எவ்வளவு சீக்கிரமா நமக்கு இந்த ட்ரேட் ரூட் இருந்தது. இந்த இடத்த பிளாக் பண்ணது யாரு? இந்த அரபும், இந்த துர்க்கும். அதுலயும் முக்கியமா இந்த அரபியர்கள். இவங்கள நாம இனி விட்டு வைக்க கூடாது. இவங்கள நாம ஏதாவது அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதனால பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவரோட சன் அனுப்புறாரு. அல்மெய்டாவோட சன் வெர்சஸ் அரபை அட்டாக் பண்றதுக்கு ஒரு படையை அனுப்பிட்டார். அரபை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட சன்னு போறாரு. யாரை அட்டாக் பண்றதுக்கு? அரபு. உடனே அரபு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எங்களை நீங்க அட்டாக் பண்ண வந்தீங்க இல்லையா? சரி. அதனால அரபு என்ன சொல்லிட்டாங்க, இங்க ஏற்கனவே அரபு மாதிரி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா? துருக்கியர்கள் ட்ரேட் பண்றாங்க, எகிப்தியர் ட்ரேட் பண்றாங்க. இவங்க எல்லாம் யாருக்கிட்ட வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க? குஜராத்திகள்கிட்ட. உடனே அரபு என்ன சொல்லிடுறாங்க, எகிப்தையும் துருக்கியத்தையும் என்னைய அட்டாக் பண்ண வந்தவங்க நாளைக்கு உங்களையும் அட்டாக் பண்ண வந்துருவாங்க. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட டீமை ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் நாம இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அதாவது இந்த போர்த்துகீசியரை காலி பண்ண முடியும் அப்படின்னு இந்த அரபு சொல்றாங்க. உடனே டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அரபு, அவங்க கூட டர்க்கு, துருக்கியர்கள், அவங்க கூட எகிப்தியர்கள், இவங்க கூட இத்தனை வருடமா ட்ரேட் பண்ணிட்டு இருந்த குஜராத்திஸ், இப்படின்னு எல்லாம் ஒரு டீமா மாறிட்டாங்க. இதுல யார் இருக்கா? அல்மெய்டா. அல்மெய்டாவோட சன் இருக்காரு. அல்மெய்டா வரல, அல்மெய்டாவோட சன்னு. இன்னொன்னு, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இவங்க எல்லாம் முஸ்லிம். இவங்க யாரு? இவங்க கிறிஸ்டியன். அப்போ இந்த இஸ்லாமியர்களின் கூட்டுப்படைக்கும் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட மகனுக்கும் தான் இங்க போர் நடக்குது. இந்த போர் எப்ப நடக்குது அப்படின்னா 1508ஆம் ஆண்டு. இந்த போருக்கு பேர் தான் சால் பேட்டில். சால் போர் அப்படின்னு பேரு. இந்த போரோட முடிவு வெற்றி இவங்களுக்கு. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட மகன் கொலை செய்யப்பட்டார். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட சன்னை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து இங்க என்ன நடந்திருக்கு? முதல்ல ப்ளூ வாட்டர் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடல் ஆதிக்கத்தை முதல்ல நம்ம கையில எடுக்கணும். 2வது, நமக்கு இத்தனை வருட காலமா நம்மள எல்லாத்தையும் அலைய விட்டு அந்த 3 ட்ரேட் ரூட்டை பிளாக் பண்ண இந்த அரபு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட 2வது வழி. அப்போ அரபு அட்டாக் பண்ண போனது எதிர்விதமா வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அரபுக்கு இன்னும் நிறைய பேரை கூட்டு சேர்த்துட்டாங்க. முடிவு என்னாச்சு? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட சன் இறந்தும் போயிட்டாரு. சன் இறந்ததுமே பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவுக்கு பயங்கரமான கோவம். உடனே அல்மெய்டாவே டைரக்டா களத்துல இறங்கிட்டார். அல்மெய்டா வெர்சஸ் அரப், துர்க், எஜிப்த் பிளஸ் குஜராத்தி. அதே டீம் இருக்குது. எதிரில அல்மெய்டா வராரு. இவங்களுக்குள்ள போர் நடக்கிறது 1509ஆம் ஆண்டு நியர் டையூ பக்கம். டையூக்கு அருகில் இந்த போர் நடந்தது. இந்த போரோட முடிவு அல்மெய்டா வெற்றி அடைந்தார். இந்த இஸ்லாமியர்களின் கூட்டுப்படை தோல்வியை சந்தித்தது. அல்மெய்டா won the battle. 1509 டையூக்கு அருகில் நடந்த போரில் அல்மெய்டா வெற்றி அடைந்தார். அப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து அவரோட பீரியட் 1505ல இருந்து 1509 வரைக்கும் ஓரளவுக்கு பயங்கரமான சக்சஸ் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? எழுதியாச்சா இது வரைக்கும்? எஸ் சார். ஓகே. புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் அவரோட சன்னுக்கு நேம் எதுவும் இருக்குங்களா சார்? இல்ல நேம் எதுவும் கொடுக்கலீங்க. இன்னொன்னு அந்த அளவுக்கு நமக்கு ஹிஸ்டரியும் கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட பீரியட் முடிஞ்சது. அடுத்து 2வதா ஒரு கவர்னர் வராரு. ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னு கேட்டா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. செகண்ட் கவர்னர் யாரு அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். அல்புகர்க். இவர் வரார். அல்போன்சோ டி அல்புகர்க். இவரோட ஆட்சி காலம் 1509ல இருந்து 1515 வரைக்கும். அல்போன்சோ டி அல்புகர்க். இவர் வந்ததுமே 1510ஆம் ஆண்டு கோவா அப்படிங்கிற இடத்த கேப்சர் பண்றாரு.
கோவாவை கேப்சர் பண்றாரு, கோவாவை கைப்பற்றினார். கோவா யார்கிட்ட இருந்து கைப்பற்றினார் அப்படின்னா யூசுப் அடில் கான். யூசுப் அடில் கான் அவர் யாரு? பிஜப்பூரோட சுல்தான். இந்த பிஜப்பூர்னா என்ன, பிஜப்பூரோட சுல்தான் எப்படி உருவானாரு, இதெல்லாம் ஹிஸ்டரியில பார்க்க வேண்டியது. சரியா? இப்போ ஜஸ்ட் இந்த கதைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பிஜப்பூர் சுல்தான் ஆகிய யூசுப் அடில் கானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார் அல்போன்சோ டி அல்புகர்க். பிஜப்பூர் சுல்தான் ஆகிய யூசுப் அடில் கானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார் அல்போன்சோ டி அல்புகர்க். இது 1510. அடுத்து 1511 இவருடைய ட்ரேட இன்னும் அதிகப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எக்ஸ்டெண்டட் தயர் ட்ரேட், வணிகத்தை இன்னும் அதிகப்படுத்தினார். எங்க போனார் அப்படின்னா மலாக்கா அப்படிங்கிறது இப்ப நம்ம மலேசியா சொல்றோம் இல்லையா, அங்க, அடுத்து சைனா, இப்படின்னு தன்னுடைய வணிகத்தை அதிகப்படுத்திட்டே போனாரு அல்போன்சோ டி அல்புகர்க். அதனாலதான் இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா தி ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா. தி ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர். தி ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா. இந்தியாவில் உண்மையான போர்த்துகீசியர்களின் உண்மையான அடித்தளத்தை நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது இந்தியால நடக்கக்கூடிய எல்லா பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லயும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முறை கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் உண்மையான அடித்தளத்தை நிறுவியவர். இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் உண்மையான அடித்தளத்தை நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க். இப்படின்னு தன்னுடைய ட்ரேடையும் ஒரு பக்கம் அதிகப்படுத்திட்டே போறாரு அல்போன்சோ டி அல்புகர்க். சார் சரிங்க. இது 1510 1511. அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ போர்ச்சுகீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு நிறைய ஆண்கள் வந்தாச்சு. அவங்களோட வைஃப் எல்லாம் எங்க இருக்காங்க? போர்ச்சுகீஸ்ல இருக்காங்க, போர்ச்சுகல்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம அல்போன்சோ டி அல்புகர்க், உங்களோட வைஃப அங்க இருந்து இப்ப கூட்டு வரதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால இனி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிச்சிருங்க அப்படின்னு இந்தியன் விமன்ஸை திருமணம் முடிக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை பயங்கரமா என்கரேஜ் பண்ணார் அல்போன்சோ டி அல்புகர்க். சரியா? என்கரேஜ்டு, he encouraged the marriage of Portuguese with Indian women. சரி, அது இப்போ நாமளே நம்ம ஒரே எடுத்துக்கோம். இப்போ திடீர்னு இந்த நார்த் இந்தியால இருந்தெல்லாம் இங்க வேலை விஷயமா வராங்க இல்லையா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோம். கோயம்புத்தூர்ல இப்போ நார்த் இந்தியால இருந்து ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல நம்ம ஏதோ ஒரு கிராமமே இருக்கட்டும், 100 பேர் வந்ததும் 100 பேர் என்ன சொல்றாங்க, இந்த கோயம்புத்தூர்ல இந்த கிராமத்துல இருந்து நாங்களே ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டாங்களா, இங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு 100 பேர் சொல்றாங்க. யார் வீட்லயாவது முதல்ல பொண்ணு கொடுப்பாங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் யாரு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி போர்ச்சுகீஸ் நாட்டுல இருந்து வந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பெண்கள்லாம் இதை சம்மதிச்சாங்களா? கண்டிப்பா இல்ல. யாருமே இதை ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அது எப்படி எங்க இருந்து வந்த உனக்கு எங்களுடைய பெண்களை திருமணம் முடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தோணும் இல்லையா? ஆனா இந்தியாவுல முக்கியமா இது எங்க நடக்குது? மலபார் ரீஜியன்ல, அதாவது கேரளாவுல எல்லா பெண்களுமே இதுக்கு சம்மதிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு கோழியோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டா, கோழிக்கு மேக்சிமம் இயற்கை சாவே கிடையாது. ஏன்? அதுதான் நம்ம வளர்ந்ததுமே கொஞ்ச நாளே கறிக்கடையில அறுத்துறோமே, அப்புறம் இது இப்படி அதுக்கு இயற்கை சாவு இருக்கும்? எல்லாம் செயற்கை தான். அப்போ அதுக்கு இயற்கையா நம்ம அதை அழிய விடுறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு இயற்கை சாவே கிடையாது. எதனால? செயற்கையா நாமளே கொலை பண்ணிரும். அதுக்குதான் சதின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது, உடன்கட்டை ஏறும் பழக்கம். இங்க பெண்களுக்கு யாராவது விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்கள அந்த கணவர் இறந்ததுமே அதே தீயிலேயே போட்டு கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு பழக்க வழக்கம் இருந்தது இந்த இந்தியாவுல. ஏற்கனவே சொல்லியிருப்போம், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன்.
இப்படிப்பட்ட இந்த இந்தியாவுல தான் 1 வயதுக்கும் கீழ 612 விதவைகள் இருந்ததா வரலாறு இருக்கு. 1 வயதுக்கும் கீழ. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய மூட நம்பிக்கை இருந்திருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இந்த சதிங்கிற பழக்கவழக்கம் இருக்கு இல்லையா? இத முதல்ல இவரு அல்போன்சோ டி அல்புகர்கோட கைவசம் இருந்த கொச்சி, அப்புறம் கோவா, கேலிக்கட் இந்த ரீஜியன்ல இவரு இந்த சதிங்கிற பழக்கத்த எபோலிஷ் பண்ணாரு. அல்போன்சோ டி அல்புகர்க் எபோலிஷ்ட் சதி. சதியை ஒழித்தார். இந்தியா முழுக்க இல்ல. இவர் ரூல் பண்ண சின்ன சின்ன இடங்கள்ல. அதனால பெண்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு நம்பிக்கை. நமக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு ஒரு அனுமதி குடுத்திருக்கிறாரு இந்த அல்புகர்க். அப்ப இவரு சொன்னா சரியா தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் இங்க இந்த போர்த்துகீசிய ஆண்கள இந்திய பெண்கள் திருமணம் முடிச்சாங்க அன்னைக்கு. சரியா? அப்போ சதிய முதல்ல எபோலிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா இந்த அல்புகர்க் தான். போக இந்த போர்த்துகீசியர்கள் வேற என்னெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புகையிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த புகையிலைய நமக்கு அறிமுகப்படுத்தினதும் போர்த்துகீசியர்கள் தான். 1. அப்புறம் பப்பாயா. பப்பாளி இருக்கு இல்லையா? அத நம்மகிட்ட அறிமுகப்படுத்தினதும் இந்த போர்த்துகீசியர்கள் தான். சில்லி, மிளகா. அத இப்ப நம்ம சாப்பாட்டுல மெஜாரிட்டி காரத்துக்கு மிளகாவ பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு காலகட்டத்துல நாம இந்த காரத்துக்கு மிளகு தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். இப்போ மிளகா தான் முக்கியமானதா இருக்கு. அன்னைக்கு அவங்க இந்த சில்லிய நம்மகிட்ட குடுத்துட்டு, மிளக அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ சில்லி இப்படின்னு இது எல்லாம் போர்த்துகீசியர்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினது. சரியா? இது அல்போன்சோ டி அல்புகர்கோட காலகட்டத்துல. அடுத்து முக்கியமான கவர்னர் யாரு அப்படின்னு கேட்டா, நினோ டா குன்ஹா. நினோ டா குன்ஹா. இவர் தான் அடுத்த முக்கியமான கவர்னர். அதுக்க இவரோட ஆட்சி 1529 இருந்து 1538 வரைக்கும். அப்ப இடையிலேயே கவர்னர் யாருமே இல்லையா அப்படின்னா இல்ல. இவரோட காலகட்டத்துக்கு முன்னாடி முக்கியமான அளவுக்கு பேசுற அளவுக்கு கவர்னர் இல்ல. சரியா? அதனாலதான் நம்ம அடுத்து பார்க்க போறது நினோடா குன்ஹா. சரி, இவர் வந்தது என்ன பண்ணாரு அப்படின்னா 1530ஆம் ஆண்டு. இப்போ இந்த கோவா அப்படிங்கிறத ஏற்கனவே அல்புகர்க்கு கேப்சர் பண்ணி வச்சிருந்தாரு 1510லயே. இத்தனை நாளா அவங்க முதல்ல இந்தியாவுக்கு வந்தது 1498 வாஸ்கோட காமா. அப்போ இருந்து 1530ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களுடைய கேபிட்டல் எதுவா இருந்தது அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் முதல் தலைநகரம் கொச்சினா தான் இருந்தது. இப்போ அந்த கொச்சின்ல இருந்து கேபிட்டல் எங்க மாறுது அப்படின்னா கோவா. கேபிட்டல் ஷிஃப்டட் டு கோவா. தலைநகரம் கோவாவுக்கு இடம் மாறியது. தலைநகரம் கோவாவிற்கு இடம் மாறியது. அப்ப இது வரைக்கும் கொச்சின் கேபிட்டல் இருந்து தலைநகரமா 1530 நினோடா குன்ஹாவோட பீரியட்ல இப்போ அவங்களுக்கு கோவாவுக்கு தலைநகரம் மாறிடுச்சு. இந்த தலைநகரம் மாற்றம் இருக்கு இல்லையா? இதை பத்தி இன்னொரு டேட்டாவும் இருக்கு. இது முடியும் போது சொல்றேன். சரியா? அடுத்து 1534 34ல பேசின் அப்படிங்கிற பகுதி. பேசின் இதை யாருக்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா குஜராத்ல இருந்து. 1534ல பேசின் அப்படிங்கிற இடத்த குஜராத்ல இருந்து வாங்குறாங்க போர்த்துகீசியர்கள். 1537ல டையூவை ஆக்குப்பை பண்றாங்க. 1548 11 வருடங்கள் கழிச்சு சால்செட் அப்படிங்கிற இடத்தை கேப்சர் பண்றாங்க. சால்செட், பேசின், டையூ, சால்செட். அடுத்து 1559ஆம் வருடம் டாமன் அப்படிங்கிற இடத்தை கேப்சர் பண்றாங்க. இப்படின்னு வரிசையா வெற்றி யாருக்கு? இந்த போர்த்துகீசியர்களுக்கு. நிறைய இடத்தை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பேசின், டையூ, சால்செட், டாமன் இப்படின்னு வரிசையா வெற்றி. போர்த்துகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இடத்தை கேப்சர் பண்ணிட்டே வராங்க. இன்னொன்னு நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய இந்தியாவுல இது ஈஸ்டர்ன் சைடு, இது வெஸ்டர்ன் சைடு. முதல்ல அவங்க வந்து சேர்ந்தது என்ன? இந்தியாவோட மேற்கு பகுதியோட மலபார் ரீஜியன்ல. அப்புறம் அப்படியே எங்க போறாங்க அப்படின்னா, இப்படியே நிலப்பரப்புக்குள்ள வந்து இந்த இடத்துல புலிகேட் அப்படின்னு ஒரு நிலப்பரப்பு ஒரு இடம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல. இந்த புலிகேட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல ஒரு 60 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம். இந்த புலிகேட்டை எப்போ கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 1502. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிழக்கு கடற்கரை வந்து வணிகம் தொடங்கிட்டாங்க இந்த போர்த்துகீசியர்கள். கிழக்கு கடற்கரையில எங்கெல்லாம் வணிகம் பார்த்திருந்தாங்க அப்படின்னா 2 இடம். ஒண்ணு பெங்கால்ல ஹூக்ளி அப்படிங்கிற இடம். ஹூக்ளி அங்கேயும் இவங்களோட ட்ரேட் சென்டர் வணிகத்துக்கு ஒரு மையம் இருந்தது. இன்னொன்னு நம்மளுடைய மெட்ராஸ்ல சாந்தோம் அப்படிங்கிற இடம்.
இங்கெல்லாம் போர்த்துகீசியர்கள் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்க ஹூக்ளியை பயன்படுத்தியிருக்காங்க. சாந்தோம், மெட்ராஸ்ல சாந்தோம் அப்படிங்கிற இடத்தையும் ட்ரேட் பண்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ போர்த்துகீசியர்கள் வந்து வெஸ்டர்ன் சைடுல வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஈஸ்டர்ன் சைடு வரைக்கும் வந்தாச்சு. அது போக அப்புறம் இங்க நம்ம கீழே இருந்த சிலோன் இருக்கு இல்லையா, இலங்கை, அங்கேயும் போய் வணிகம் பண்ணியிருக்காங்க இந்த போர்த்துகீசியர்கள். இப்படின்னு போர்த்துகீசியர்கள் தன்னுடைய இடத்தை அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்த இந்த போர்த்துகீசியர்கள் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா 1556ஆம் ஆண்டு இங்க அச்சுக்கூடம் அப்படிங்கிற ஒண்ணு தொடங்கினாங்க. அதாவது அறிமுகப்படுத்தினது இன்ட்ரடியூஸ்டு பிரிண்டிங் பிரஸ். இன்ட்ரடியூஸ்டு பிரிண்டிங் பிரஸ் இன் இந்தியா. இன்ட்ரடியூஸ்டு பிரிண்டிங் பிரஸ் இன் இந்தியா. அச்சுக்கூடத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினர். இன்னொன்னு, அச்சுக்கூடத்தை அறிமுகப்படுத்தியாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய நூல்களை பிரிண்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதுல இந்த போர்த்துகீசியர்கள் இங்க வந்தது அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியமா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த உடல்நிலை எப்படித்தான் இருக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு நோய் எதுவுமே கிடையாது. இவ்வளவு வீரதீரமா இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உணவும் நம்மளுடைய மருத்துவமும் பயங்கரமா இருந்திருக்கு. இத பார்த்ததும் அவங்களால ஏத்துக்க முடியல. அது என்னன்ற மருத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1563ஆம் வருடம் நம்ம இந்தியால இருந்து ஒரு புக்கை பிரிண்ட் பண்றாங்க. அந்த புக் தான் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ், இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற புக் அச்சிடுறாங்க. இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ், தமிழ்ல இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற புக்கை ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்றாங்க. இந்திய மருத்துவ தாவரங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருந்த இந்த போர்த்துகீசியர்களுக்கு 1739ஆம் வருடத்திற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சாங்க. வீழ்ச்சி தொடங்கிருச்சு. எதனால? போர்த்துகீஸை வீழ்த்துறதுக்கு அடுத்து யார் வந்துட்டா? டச்சுக்காரங்க. டச்சுக்காரங்க இப்போ 1602 வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை 1608 அடுத்து பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து 1616 டேனிஷ் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணாங்க. இப்போ வருடம் என்ன 1730, 39 எல்லா நாடுகளும் உள்ள வந்து அவங்க அவங்களுக்கு பயங்கரமான ட்ரேட் பண்றதுனால போர்த்துகீஸுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆர்மி இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகி கிட்டத்தட்ட கடைசியில இவங்களோட ஏரியா எங்க சுருங்கிடுச்சு அப்படின்னா, கோவா, டையூ, டாமன் இந்த ரீஜியனோட இவங்களோட ஆட்சி ரொம்ப சுருங்கிடுச்சு. இந்தியாவுக்கு முதல்ல வந்ததுன்னு 1498 போர்த்துகீஸ். இந்தியா விட்டு கடைசியா போனது யாரு அப்படின்னா அவங்களும் போர்த்துகீஸ் தான். 1961 நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியாவில தான் இருந்தாங்க இந்த போர்த்துகீசியர்கள். 61 தான் நம்ம நாட்டை விட்டு போனாங்க. சரியா? சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ அவங்களோட வீழ்ச்சி 1961 தான் நம்ம நாட்டை விட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க கடைசியில எந்த இடத்த மட்டும் ஆக்குபை பண்ணாங்க? இந்த கோவா, இந்த கேலிக்கட், கொச்சின்ல இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மத்த அடுத்தடுத்து வந்த ஆட்கள்லாம் கடைசியில அவங்களுக்கு கன்ஃபைன்ல எது வரைக்கும் இருந்தது அப்படின்னா கோவா, டையூ, டாமனோட முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் இந்த 1498 வந்து 1961 வரைக்கும் இங்க ரூல் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுக்கு அவங்களுடைய வெற்றிக்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஆர்டிலரி ஆயுதங்கள். முதலாவது, நம்ம கிட்ட எல்லாம் வாழு வேலும் தான் இருந்தது. அவங்க கிட்ட பயங்கரமான வெப்பன்ஸ் இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, கன் பவுடர், வெடி மருந்து. நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாம வச்சுட்டு இருந்தோம். அவங்க கன் பவுடர் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால இங்க நிறைய மன்னர்களை ஈஸியா வீழ்த்திட்டு அவங்களால ஆட்சி பண்ண முடிஞ்சது. சரியா? இன்னொன்னு, இந்த போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்த போது நம்மளுடைய மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்ராஸ்ல நம்ம எல்லாம் இப்ப இன்னைக்கு எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா கலரா மாறிட்டோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு எல்லாருமே ஒரே கருப்பு கலர் தான். அப்போ இந்த போர்த்துகீசியர்கள் அங்க இருந்து இங்க வந்தவங்க இந்த கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம தான் கருப்பா இருக்கணும் இல்லையா, அத அவங்க எங்க அப்ப கருப்பின மக்கள் எந்த இடத்துல இருந்தோம்னா மயிலாப்பூர்ல. மயிலாப்பூர்ல சாந்தோம் இருக்கு இல்லையா, அதாவது மெட்ராஸ்ல சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல மயிலாப்பூர்னு ஒரு சின்ன இடம். அந்த இடத்த அவங்க என்ன வச்சிருக்காங்க பேரு? கருப்பர் நகரம் அப்படின்னு, பிளாக் டவுன் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. கருப்பர் நகரம் எதை? மயிலாப்பூர் அன்னைக்கு சொல்லி இருந்திருக்காங்க. போர்த்துகீசியர்கள் காலகட்டத்துல மயிலாப்பூர் கருப்பர் நகரமா திகழ்ந்திருக்கு. இந்த கருப்பர் நகரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மயிலாப்பூர்ல. யாரு காலகட்டத்துல? போர்த்துகீசியர்கள் காலகட்டத்துல. சரியா? இதையும் ஜஸ்ட் கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்க. இன்னொன்னு, இந்த போர்த்துகீசியர்கள் யாரு? கிறிஸ்டியன்ஸ். அவங்க வரும்போதே நிறைய ஜீசுட் மிஷனரியையும் கூட்டு வந்திருந்தாங்க. ஜீசுட் மிஷனரி அப்படிங்கிறது இயேசு மிஷனரிகள் அல்லது கிறிஸ்தவ மிஷனரிகள் அப்படின்னு எழுதிக்கங்க.
கிறித்துவ மிஷனரிகள். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்புறது. அதாவது இந்த மக்களுக்கு கல்வி கொடுங்க அப்படிங்கிற பேர்ல சில கல்வி சாலைகளையும் தொடங்கி அதன் மூலமா அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புறது. இப்படி யாரெல்லாம் வந்தது அப்படின்னா ரோபர்ட் டி நோபிலி, ரோபர்ட் டி நோபிலி, ராபர்ட் டி நோபிலி, ஹென்ரிக்ஸ், ஹென்ரிக்ஸ். இவர் நிறைய தமிழ் புத்தகத்தெல்லாம் அச்சிட்டதுனாலதான் இவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு, ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் இன் தமிழ். தமிழ் அச்சுக்கூடத்தின் தந்தை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ் இன் தமிழ், தமிழ் அச்சுக்கூடத்தின் தந்தை. மூணாவது பிரான்சிஸ் சேவியர். இவர் பயங்கரமான ஒரு ஆள். இவர் நேரம் எங்க வந்திருக்காரு அப்படின்னா நம்ம தூத்துக்குடி வரைக்கும் வந்திருக்கிறார். பிரான்சிஸ் சேவியர் தூத்துக்குடி, புன்னக்காயல், இங்க வரைக்கும் வந்து முதல்ல வந்ததும் கோவால கோவாவுக்கு வந்து கோவால இருந்து தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில இருந்து பக்கத்துல புன்னக்காயல் அப்படின்னு நிறைய இடத்த டிராவல் பண்ணியிருக்காரு. இவர் வந்த வருடம் எப்போ அப்படின்னா 1542. எக்கச்சக்க பேரை மதமாற்றம் பண்ணதுல முக்கியமான ஒரு ஆளு இந்த பிரான்சிஸ் சேவியர். சரியா, நிறைய கன்வர்ஷன் நடந்திருக்கு இவரோட காலகட்டத்துல. ஏன்னா தூத்துக்குடி பக்கம் போனாங்க யார் இருக்கா, எல்லாம் மீனவர்கள். அவங்களுடைய ஏழ்மை என்னவா இருக்கோ அதன் மூலமா தன்னுடைய மதத்தை பரப்பி அவங்க எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிருக்காரு இந்த பிரான்சிஸ் சேவியர். இப்படின்னு போர்த்துகீசியர்கள் இங்க உள்ள வந்தது நம்ம இந்தியாவுக்குள்ள இப்படித்தான். ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ். ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது த டச். தமிழ்ல டச்சுக்காரர்கள். தமிழ்ல டச்சுக்காரர்கள். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம போர்ச்சுகல்னு ஒரு நாடு தான், அங்க இருந்து வந்தவங்க தான் போர்த்துகீஸ்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு அந்த போர்ச்சுகல் நாடு எவ்வளவு பிரபலமா இருக்கு. இன்னைக்கும் அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு, அவர் தான் யாரு, ரொனால்டோ. அப்போ இந்த போர்ச்சுகல் இன்னைக்கு இந்த நாடு இருக்கு, அது இன்னும் பயங்கரமான பிரபலமான ஒரு நாடா இன்னும் திகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ரொனால்டோ மாதிரியான பிளேயர்ஸும் காரணம். சரியா, சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது டச். சரி, இந்த டச் அப்படிங்கிறது இன்னைக்கு அது எந்த நாடு அப்படின்னு கேட்டா நெதர்லாந்து. நெதர்லாந்து அந்த காலகட்டத்துல இந்த நெதர்லாந்து இல்ல அத ஹோலந்து அப்படின்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா டச்சை தான். இன்னைக்கு அதை எக்ஸாக்டா சொல்றது அந்த டச் பீப்புள். இப்ப நம்ம கமெண்ட்ரி, கிரிக்கெட் கமெண்ட்ரியே பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து கிரிக்கெட் பிளேயர் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டச் மேன் அப்படின்னு தான் இப்பவுமே கமெண்ட்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப நெதர்லாந்து அப்படிங்கிறது டைரக்ட் எதை குறிக்குது அப்படின்னா டச். சரியா, ஓகே. இப்போ இந்த டச்ல இருந்து எப்படி இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க? போர்த்துகீஸ் நம்ம கதை பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டச். இந்த டச் வரலாற்றுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த தோல்வி அப்படிங்கிறது எப்போதுமே பிடிக்காது. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாள்ல தோல்வியே பார்க்காத சில பயங்கரமான வீர தீரமான சில கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா? இந்த 300 ஸ்பார்டான்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அந்த 300 ஸ்பார்டன்ஸோட வேலை என்ன? எப்போதுமே போர் புரியறது மட்டும்தான். போர் புரியறதே அவங்களோட தொழிலா இருந்தா அவங்களோட வீழ்த்துறதுக்கு எத்தனை ஆயிரம் படைகள் வந்தாலும் முடியாது. அந்த மாதிரி இந்த டச்சுக்காரங்க பயங்கர வீர தீரமான ஆட்கள். அதுல முதல்ல இந்த ட்ரேட் பண்றதுக்காக கர்னலிஸ் டி ஹூட்மன் அப்படிங்கிறவர் இங்க வராரு. கர்னலிஸ் டி ஹூட்மன். இவரு முதல்ல இவர் எங்க வராரு அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு தான் வராரு. கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு வரல அந்த நேரம். இந்தோனேஷியால சுமத்ரா மற்றும் ஏன்னா அங்கேயும் நிறைய தீவு இருக்கும் இல்லையா? சுமத்ரா மற்றும் பந்தம் ஐலண்ட், இங்கதான் முதல்ல இவர் வராரு. முதல்ல டச்ல இருந்து கிளம்பின ஃபர்ஸ்ட் டச் மேன் இவர் தான், கர்னலிஸ் டியூ ஹியூட்மேன். இவர் தான் வராரு. வந்த வருடம் எப்போ அப்படின்னா 1596. இங்க சும்மா இந்தோனேஷியாவுக்கு வராரு. இந்தோனேஷியால முக்கியமா எந்த தீவுகள் அப்படின்னா சுமத்ரா மற்றும் பந்தம் ஐலாண்டு. வந்துட்டு 1597 ரிட்டர்ன் ஆயிடுறாரு. நிறைய அங்க இருந்து பொருளை வாங்கிட்டு போறாரு. ஏன்னா நிறைய நறுமண பொருட்கள் இந்தோனேஷியா தீவுல கிடைக்குது இல்லையா? அதனால இங்க இருந்து நிறைய பொருளை வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போனதும் ஊர்ல சொல்றாரு, இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனேன், நிறைய நறுமண பொருள் இருக்கு, அதனால நாம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி இன்னும் ஒரு நிறைய கம்பெனி தொடங்கணும்னு ஒரு ஆசையை தூட்டுறாரு. உடனே ஒருத்தர் ரெண்டு பேர்ல எக்கச்சக்க கம்பெனி தொடங்கிட்டாங்க டச்ல. உடனே இவ்வளவு பேர் நம்ம கம்பெனி தொடங்கினா எப்படி எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறது? அதனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் போறது சாத்தியம் இல்லை, எல்லாரையும் சேர்ந்து எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரே கம்பெனியை மாத்தணும் அப்படின்னு டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு தொடங்கிட்டாங்க.
டச் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது 1602. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட வருடம் 1602. இப்போ இனிமே அவங்களுக்கு இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரியை நோக்கி தாராளமா ட்ரேடுக்கு போகலாம். இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு இன்னொரு பேரு விஓசி கம்பெனி. இதுக்கு இன்னொரு பேரு விஓசி கம்பெனி அப்படின்னு பேர் இருக்கு. சரி, இப்போ டச்சுக்காரங்க இந்தியாவை நோக்கி கிளம்பி வந்தாச்சு. வந்ததும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி, முதல் வணிக மையம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி தொடங்குனது எங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் எங்க இருக்குது? ஆந்திர பிரதேஷ். இங்க அவங்க ஃபேக்டரியை தொடங்குனது எப்போ அப்படின்னா 1605 வருடம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியா மசூலிப்பட்டினத்துல தொடங்குனது 1605. இதே 1605ல இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் அம்பாயனா அப்படின்னு பேரு. அம்பாயனா இதுவரைக்கும் யார் கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல்ல. அம்பாயனா கேப்சர்டு பை டச். அதுவும் நடந்தது 1605. அப்போ 1605ல அவங்க வந்தது 2 விஷயம் நடந்திருக்கு. மசூலிப்பட்டினத்துல ஒரு ஃபேக்டரி, அதாவது ஒரு ட்ரேட் சென்டர் தொடங்கியாச்சு. அம்பாயனாவை போர்ச்சுகீஸ்ல இருந்து கேப்சரும் பண்ணியாச்சு. ஏன்னா அம்பாயனா பயங்கரமான ஒரு ஸ்பைசஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். இது எல்லாம் 1605ல நடக்குது. அடுத்து 1610 புலிகேட்ல ஒரு செட்டில்மெண்ட், அதாவது ஒரு ஃபேக்டரியை உருவாக்குறாங்க. புலிகேட்ல புலிகேட் அல்லது புலிகேட்டை இன்னொன்னு, இந்த புலிகேட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை நீங்க செட்டில்மெண்ட்னு கூட சொல்றதை காட்டிலும், செட்டில்மெண்ட் அப்படின்னா அங்க குடியேற்றம் அப்படின்னு தமிழ்ல அதை தெளிவா சொல்றதுன்னா சொல்லலாம். இந்த புலிகேட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இத 1502 யாரு கைவசம் இருந்தது? போர்ச்சுகீஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ 1610 புலிகேட் யாரு கண்ட்ரோல்ல வந்துருச்சு? டச்சோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. டச்சோட கண்ட்ரோல்ல வந்ததும் நிறைய ஆட்கள் அங்க குடியேற்றமானாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு அவங்க டச்சோட செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குடியேற்றமானார்கள் 1610. அதுக்கப்புறம் இந்த புலிகேட் அப்படிங்கிற இடத்துல 1613 ஒரு கோட்டையும் கட்டிட்டாங்க. அந்த கோட்டைக்கு பேரு கெல்ரியா ஃபோர்ட். இது கட்டப்பட்டது 1613. புலிகேட் அப்படிங்கிறது தமிழ்ல பழவேற்காடு. பழவேற்காடு என்ற இடத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய வருடம் 1610. அந்த கோட்டை கெல்ரியா எனும் கோட்டை கட்டப்பட்டது 1613. கோட்டையும் கட்டியாச்சு. இன்னொன்னு, இந்த டச்சுக்காரங்க இங்க பண்ணின ஒரு மிகப்பெரிய ட்ரேட் என்ன அப்படின்னா, அவங்க வந்த நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சில்கு காட்டனு இதெல்லாம் ட்ரேட் பண்ணணும் தான் வந்தது. ஆனா அவங்க இங்க பண்ணின மிகப்பெரிய ஒரு ட்ரேட் என்ன அப்படின்னா ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வணிகம். சரி, அடிமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடிமைனா யாரு, எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்ப எப்போ காலகட்டம்? 1600க்கு அப்புறம். 1565 இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தலைக்கோட்டை போர் நடந்தது. அந்த போர்ல விஜயநகர பேரரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாயக்கர்கள் தஞ்சாவூர் நாயக், மதுரை நாயக், செஞ்சி நாயக்னு தனித்தனியா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் தனித்தனியா ரூல் பண்றதுக்கு அளவுக்கு எபிலிட்டி இருந்ததா அப்படின்னா இல்ல. சரியில்லாத ஒரு ஆட்சியாளன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால மக்கள் பசியும் பட்டினியால தவிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயங்கரமான அடிமைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிமைகளை உலக நாடுகளுக்கெல்லாம் விற்பனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த டச்சுக்காரர்கள். அப்ப டச்சுக்காரர்கள் உலகளாவிய அடிமை வணிகத்தை தொடங்குனது நம்ம இந்தியாவுல தொடங்கியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியில அதிகமான அடிமைகள் கஷ்டப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கால இன்னுமே நிறைய சிலைகளை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? நம்ம இந்த ரோட்ல எல்லாம் பார்த்தோம்னா சாட்டையில தன்னை தானே அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த சாட்டை இருக்குன்னா அந்த எண்டு இருக்கு இல்லையா, அதுல நிறைய முள்ளு மாதிரி இருக்கும். இதை முதுகுல கிளிப் பண்ணிட்டு இழுத்தா எப்படி வரும்? தோலே பிரிஞ்சு வந்துடும் இல்லையா? இந்த அளவுக்கு தினம் ஒரு ஆளை தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா கொடுமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் இந்த ஆப்பிரிக்கர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த வரலாறுலாம் நிறைய படிச்சு பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தனை அடிமையை விற்பனை பண்றதுன்னா எவ்வளவு பெரிய காரியம். அதை இந்த டச்சுக்காரங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேடுக்கான ஏஜென்ட் முகவர்கள் எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ்ல. எந்த ஊர்ல அடிமை இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் மெட்ராஸ் கூப்பிட்டு வந்துருவாங்க. மெட்ராஸ்ல இருந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த அடிமைகள் எங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாரும் மெட்ராஸுக்கு தான் கொண்டு வந்துருவாங்க. இந்த மெட்ராஸ்க்கு அடிமைகள் எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், புன்னக்காயல், புன்னக்காயல்,
கடலூர், கடலூர், போர்ட்டோனோவா, போர்ட்டோனோவா, தேவனாம்பட்டினம், 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 பெங்கால், தேங்காப்பட்டினம், காரைக்கால். இங்க இருந்து எல்லா இடத்துல இருந்தும் அடிமைகளை நேரா மெட்ராஸ் கொண்டு வந்துருவாங்க. மெட்ராஸ்ல இருந்து கப்பல் ஏத்தி எல்லா நாடுகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பிடுவாங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேட பண்ணது யாரு? இந்த டச்சுக்காரங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ட்ரேட் இருந்திருக்கு இல்லையா? வந்தது பொருள் வாங்க மட்டும் இல்ல, மனுஷனையும் சேர்த்து விற்பனை பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம், பொன்னக்காயல், கடலூர், போர்ட்டோனோவா, தேவனாம்பட்டினம், பெங்கால், தேங்காப்பட்டினம், காரைக்கால். ஓகேவா? இவ்வளவு இடத்துல இருந்தும் அடிமைகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எல்லா நாடுகளுக்கும். அடிமை எப்போ உருவாகும்? போர் நடக்கும். போர்னால நிறைய பசியும் பட்டினியும் உருவாகும். அந்த பட்டினி மூலமா உருவாகிறது அடிமைகள். அந்த அடிமைகளை விற்பனை பண்ணியிருக்காங்க. இது போக 1623ஆம் ஆண்டு இந்த டச்சுக்காரங்களுக்கு பயங்கரமான ஓவர் கான்பிடன்ட். யாரா இருந்தாலும் எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சுவாங்க. அந்த மாதிரி 1623ஆம் ஆண்டு அம்பாயனா படுகொலை அப்படின்னு நிகழ்ந்தது. அம்பாயனா இப்ப 1605 இருந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கு? டச்சுக்காரங்க. அந்த டச்சுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? அம்பாயனா அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தினாங்க. அந்த மசாக்கர் என்ன அப்படின்னா, நாம மட்டும் தானே ட்ரேட் பண்ணணும், எதுக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க வராங்க? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இன்னொன்னு வேற யார் வந்திருக்கா அப்படின்னா இந்த ஜப்பானீஸ். 10 பிரிட்டிஷ்காரங்க, 9 ஜாப்பனீஸ், மொத்தம் 19 பேரு. 19 பேரையும் கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. யாரு? இந்த டச்சுக்காரங்க. அந்த அம்பாயனா படுகொலையை நிகழ்த்தியது யாரு அப்படின்னா இந்த டச்சுக்காரங்க. யாரை கொலை பண்ணிருக்காங்க? ஆங்கிலேயர்கள் 10 பேரையும், ஜாப்பனீஸ்காரங்க 9 பேரையும். இதுக்கு தேவையில்லாம நாங்க ட்ரேட் பண்றதுல நீங்க வரீங்க அப்படின்னு அவங்களை கொலை பண்ணிருக்காங்க இந்த டச்சுக்காரங்க. இதெல்லாம் நடந்தது எப்போ? 1623 அம்பாயனா படுகொலை. இதையும் நிகழ்த்தியது டச்சுக்காரங்க தான். இப்படியே டச்சுக்காரங்க தீவிரமா ஒவ்வொரு இடத்தையும் ஆக்குப்பை பண்றது, பயங்கரமான வன்முறையில ஈடுபடக்கூடிய ஆட்கள். இவங்க 1641 மலாக்கா அப்படிங்கிறத இது வரைக்கும் யாரு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா? போர்ச்சுகீஸ். அவங்க எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு மலாக்காவும் இவங்களோட கையில வந்துருச்சு. டச் இவங்க கேப்சர் பண்ணியாச்சு. மலாக்கா மலேசியாவை கேப்சர் பண்ணிடுச்சு 1641. அடுத்து 1558 சிலோன் இது வரைக்கும் போர்ச்சுகீஸ் கையில இருந்தது. இப்போ சிலோனையும் கேப்சர் பண்ணியாச்சு. சிலோன்ல ஒரு பார்ட், கம்ப்ளீட் அல்ல, சிலோன்ல ஒரு பார்ட். அதை யாரு கேப்சர் பண்ணிட்டா? டச்சுக்காரன். இப்படியே டச்சுக்கு போற இடமெல்லாம் வெற்றி. டச்சை யாராலையும் வீழ்த்த முடியல. இப்படிப்பட்ட காலகட்டத்துல 1741ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் குலைச்சல். இது வரைக்கும் வரலாற்றுல முக்கியமான போர். ஆனா நம்ம புத்தகத்துல எங்கேயும் பெருசா கொடுக்கவே இல்லை. இது என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் குலைச்சல். குலைச்சல் அப்படிங்கிறது தமிழ்ல குலைச்சல் அப்படிங்கிற இடம். இப்பவும் அந்த ஊர் இருக்கு. எங்க? இப்ப கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. அன்னைக்கு அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி. கேரள மன்னன் ஆட்சி பண்ண காலகட்டம் 1741. இந்த காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த திருவிதாங்கூர் மன்னன், அதாவது கேரள மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். உடனே டச்சுக்காரங்க அந்த இடத்த அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அந்த மன்னன் என்ன சொல்றாரு? உன்னைய வீழ்த்துறதுக்கு என்னுடைய ராணுவ படைகள் கூட தேவையில்லை, என்னுடைய கடற்கரையில மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மீனவ படையே போதுமானது அப்படின்னு நம்ம மன்னர் பயங்கரமா சவால் விடுறாரு. உடனே பேட்டில் தொடங்கிருச்சு. டச்சுக்கும் நம்ம கேரளாவுக்கும். அந்த போருக்கு படைகள் எங்க இருந்தெல்லாம் போயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலியில இருக்கக்கூடிய படைகள் கூட போயிருக்கு. அந்த அளவுக்கு போர் நடந்தது டச்சுக்காரங்களுக்கும் கேரள மன்னனுக்கும். முடிவு என்னாச்சு? கேரள மன்னன் ஜெயிச்சாச்சு. முதல்ல டச்சு தோல்வியை சந்திச்சது இந்த பேட்டில் ஆஃப் குளச்சல் 1741. இந்த தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் டச்சு தன்னுடைய வரலாற்றுல நமக்கும் தோல்விங்கிற ஒண்ணு இருக்குன்றதே இப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. 1741. அடுத்து 1759 பேட்டில் ஆஃப் பெதேரா. பேட்டில் ஆஃப் பெதேரா, தமிழ்ல பெதேரா போர், அல்லது அதுக்கு இன்னொரு பேரு சின்சுரா. பெதேரா, பெதேரா போர், அல்லது அதுக்கு இன்னொரு பேரு சின்சுரா. பேட்டில் ஆஃப் சின்சுரா. இது என்ன அப்படின்னா, இந்த போரை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பின்னாடி காசி பக்சர் வரும்போதும் படிப்போம். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இந்த போர் யாருக்கானது அப்படின்னா டச்சுக்காரங்களுக்கும் வெர்சஸ் பிரிட்டிஷ். இந்த போர்லயும் டச்சுக்கு தோல்விதான் கிடைச்சது. 1759 தோல்வியில தான் முடிஞ்சது. அடுத்து இப்படியே இவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. தொடர்ச்சியா வீழ்ச்சி வந்துகிட்டே இருந்தது. 1795ஆம் வருடம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். இந்த இயர் 1795.
நம்ம நாட்டை விட்டு வெளியேறியாச்சு 1795. இந்த டச்சுக்காரங்க 1602ல கம்பெனியை தொடங்கி 1605ல இங்க மசூலிப்பட்டினத்திலயும் 1605ல அம்பாயானாவிலையும் தன்னோட இடத்த முதல்ல தொடங்கினாங்க. அப்போ இருந்து 1690 வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் முதல் தலைநகரமா இருந்தது புலிகேட், பழவேற்காடு. 1690 வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் புலிகேட். 1690க்கு அப்புறம் அவங்களோட கேபிட்டல் எங்க மாத்திட்டாங்க அப்படின்னா நாகப்பட்டினம். 1690ல இருந்து அவங்களுடைய தலைநகரம் நாகப்பட்டினத்திற்கு மாறியது. ஓகேவா? 1690 வரைக்கும் புலிகேட் பழவேற்காடு, 90க்கு அப்புறம் நாகப்பட்டினம். ஓகேவா? எழுதியாச்சா? எழுதிங்களா? இதோட டச்சுக்காரங்களோட கதையும் முடிஞ்சது. நாம இந்த கோவா போர்ச்சுகீஸ்ல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம அடிஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. போர்ச்சுகீஸ் எடுத்துக்கோங்க. போர்ச்சுகீஸோட கதை என்ன அப்படின்னா, அந்த கோவா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், அப்படி மறந்துட்டேன். கோவா அவங்களோட கேபிட்டலை எப்ப மாறுச்சு அப்படின்னா 1530ல. அப்புறம் கோவா தான் அவங்களோட கேபிட்டலா இருந்தது எப்போ வரைக்கும் அப்படிங்கிறத அந்த கதையை மட்டும் சிம்பிளா சொல்றேன். 1799ல இருந்து 1821 வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போர்ச்சுகீஸோட இடம் எங்க இருந்தது? கோவா, டையூ, அப்புறம் டாமன், இந்த இடத்தோட சுருங்கிடுச்சு இல்லையா? இது எப்போ வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்க? 1961 சொல்லியிருந்தேன். இப்போ 1799ல இருந்து 1821 வரைக்கும் இந்த கோவா, டையூ, டாமன் இதெல்லாம் யாரு கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான் அங்க ரூல் பண்றாங்க. அதுல மாற்றம் இல்ல. ஆனா போர்ச்சுகீஸோட அனுமதியோட இது யார் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இப்படி போர்ச்சுகீஸ் ஆளும்போது பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல போச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? எதுக்காக பிரிட்டிஷ் இதை முன்னெடுத்தாங்க அப்படின்னா, எந்த வருடம் 1799ல இருந்து 1821 வரைக்கும் அங்க ரூல் பண்ணது போர்ச்சுகீஸ் தான். ஆனாலும் அந்த இடங்கள்லாம் யாரு கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா பிரிட்டிஷ். என்ன காரணத்திற்காக அப்படின்னா, 1769ல பிறந்து 1821ஆம் ஆண்டு வரைக்கும் நினைக்கிறேன் அவரோட கதை. அப்படி வாழ்ந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா நெப்போலியன் போனாபர்ட். பயங்கரமான ஒரு வீரமான ஒரு ஆளு. அப்படிப்பட்டவர் தான் 1813-15க்கு அப்புறமே அவருடைய தோல்வி தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் செயின்ட் ஹெலனா தீவுல இருந்தா வயிற்று வலியால இறந்து போனாரு. பல்வேறு பிரிட்டனு, ரஷ்யா, புருஷியாவுக்கெல்லாம் பயங்கரமான எதிரியா திகழ்ந்த ஒரு ஆளு. அப்படிப்பட்ட நெப்போலியன் இவர் யாரு? பிரெஞ்சு நாட்டுக்காக போர் புரிஞ்ச ஒரு ஆளு. அந்த நெப்போலியன் என்ன பண்ணிட்டாரு? பிரெஞ்சு இல்லையா, இவரு படையெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கு. அப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கோவா இந்த பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் கையில இருக்கு? போர்ச்சுகீஸ். இவங்க கிட்ட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்கா? இல்ல. அப்போ ஒருவேளை இந்த நெப்போலியன் வந்து இங்க அட்டாக் பண்ணாருன்னா இந்த இடத்தை கைப்பற்றிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை ஆக்குபை பண்ணிடுவாரு. அதனால இந்த கடற்கரை பகுதி கொஞ்ச நாள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. எதுக்கு? நெப்போலியனுக்கு பயந்து. சரியா? இது ஒண்ணு. அடுத்து 1843ஆம் வருடம் இது வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் எதுவா இருந்தது? கோவா தான் இருந்தது. 1830ல இருந்து அவங்களோட கேபிட்டல் கோவா. அந்த கோவால அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, அவங்களோட கேபிட்டலுக்கு பேரு வெல்ஹா கோவா அப்படின்னு பேரு. இதை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பயங்கரமா நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த வெல்ஹா கோவால. அதனால 1843ஆம் வருடம் இந்த வெல்ஹா கோவால இருந்து கேபிட்டலை கொஞ்சம் தள்ளி இடம் மாத்திட்டாங்க. இனிமே நம்ம அங்க இருந்தோம்னா எல்லாரும் நோயில இறந்து போயிடும் அப்படின்னு புது இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு பேரு நோவா கோவா. அதுதான் நியூ கோவா. சரியா? அப்போ 1530 காமனா கோவாவுக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த கோவான்றது எந்த இடம் அப்படின்னா வெல்ஹா கோவா. 1843ஆம் ஆண்டு என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இனி நம்ம வெல்ஹா கோவால இருந்தோம்னா நோயாலேயே இறந்து போயிடுவோம். அதனால இடத்த மாத்தணும் அப்படின்னு. ஏன்னா பயங்கரமான நோய் பரவிட்டு இருந்தது. அதனால வெல்ஹா கோவால இருந்து இடத்த மாத்தி நோவா கோவா அப்படிங்கிற இடத்துக்கு புது இடத்துக்கு இடம் மாறிச்சாங்க. அவங்களோட கேபிட்டல் 1843ல இருந்து நோவா கோவாவுக்கு இடம் மாற்றப்பட்டது. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. இன்னொன்னு நம்ம இந்த அலெக்சாண்டர் இருக்காரு இல்லையா, அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தையும் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சார். அந்த மாதிரி இந்த நெப்போலியனுக்கும் நிறைய இடத்தை ஆட்சி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா என்ன, இந்த உலகத்தையும் போர் புரிஞ்ச எல்லாரோட இறப்புமே ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. அதுக்கு நம்ம நெப்போலியனும் கூட காரணம் தான். அவ்வளவு போர் புரிஞ்ச ஒரு நெப்போலியன் கடைசியில வயிறு வழியா தான் இறந்து போனாரு. அதே மாதிரி அவ்வளவு பெரிய அலெக்சாண்டர் எப்படி இறந்தாருன்றது ஒரு விஷம் வச்சுதான் இறந்து போனாருன்ற ஒரு கதையும் இருக்கு. அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் இறப்பு ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. ஆனாலும் நீங்க மனிதர்கள் கூட்டம் இப்ப நாம எல்லாம் வாழ்றோம் இல்லையா, நமக்கு பயங்கரமான ஆசை. மாளிகை எல்லாம் கட்டணும், கோட்டை எல்லாம் கட்டணும்,
அரசு அதிகாரி ஆகணும், நிறைய லஞ்சம் வாங்கணும், கோடிக்கணக்குல பொருள் சேர்க்கணும். என்ன சேர்த்தாலும் சரி, இறப்பு ரொம்ப அசாதாரணமானது. அசாதாரணமானதை விட ரொம்பவே சாதாரணமானது. நாம நினைக்கிறது வாழ்றது எவ்வளவு பெரிய காலமா இருந்தாலும் சரி, இறப்பு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிருது. அதுக்குள்ள எந்த விதமான கேடு கெடுதல் நினைக்காம நம்ம நல்லபடியா வாழ்ந்தாலே வாழ்க்கை நிம்மதியானதான் இல்லையா? வாழ்க்கைங்கிறதே எதுக்கு? இப்போ நம்ம இந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு குரங்கா இருக்கட்டும், ஒரு காகமா கூட இருக்கட்டும். அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்கு? எங்கேயும் பொருள் தேடுறதா? இல்ல. அன்றாடம் நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். ஒரு வேளை உணவு இருந்தது அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு காகத்துக்கு குடுக்குது, இல்லன்னா இன்னொரு குரங்குக்கு குடுக்குது. இதுதானே வாழ்க்கை. ஆனா நாம நம்மளுடைய வாழ்க்கைய நான் அத தவிர இந்த வாழ்க்கை என்ன பர்ப்பஸ்க்காக இந்த பூமிக்கு வந்தோமோ, அத தவிர பாக்கி அத்தனையும் செய்றோம் இல்லையா? அதனால இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிளானது. அத வலியுறுத்துறதுக்கு தான் இந்த வரலாறுகள்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய ஜாம்பவானும் ஒண்ணுமில்லாதவங்க தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இல்லையா? ஓகே. இப்போ இந்த போர்ச்சுகீஸும் டச்சும் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிளா கதை சொல்லிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ். சரி. அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1910ஆம் ஆண்டுல இருந்து பிரிட்டானிய தேசத்தோட மன்னரா பதவியேற்றவர் யார் அப்படின்னா, கிங் ஜார்ஜ் 5th 5ஆம் ஜார்ஜ் அப்படிங்கிறவர். இவரு இந்தியாவுல வந்து பதவி ஏற்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னொன்னு இவருக்கு இந்த வேட்டையாடுறதுலாம் பயங்கரமான ஒரு ஆர்வம். அப்போ வேட்டையாடுறதுன்னா என்ன? இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க. ஒரு 5 பேர் 10 பேரோட போய் இங்க இருந்து துப்பாக்கி இல்லைன்னா வில் அம்பு எல்லாம் எடுத்துட்டு போய் புலியோ இதை எதுவா இருந்தாலும் சரி நேருக்கு நேர் நின்னு அதை வீழ்த்தி அதனுடைய புலியோட தோலா இருந்தா தன்னுடைய அரண்மனையில வச்சிருப்பாங்க. இல்ல மானோட கொம்பா இருந்தா அரண்மனை வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு யானையா இருந்ததுன்னா தந்தத்தை அரண்மனையில வச்சிருப்பாங்க. இது நம்மளுடைய வரலாறு. இந்த ஜார்ஜ் 5க்கு வேட்டையாடுறதுன்னா பயங்கர விருப்பம். உடனே அவர் இந்தியாவுக்கு வந்ததும் வேட்டையாடுறதுக்கு ஒரு பெரிய காடை தேர்ந்தெடுத்தாச்சு இந்தியாவுல. வேட்டையாடனா இவர் வீரமான ஒரு ஆள்னா அவர் மட்டும் போகணும் இல்லையா? ஆனா என்ன பண்ணாரு அப்படின்னா, வேட்டையாடுறதுக்கு ஒரு 3000 பேர் கூட போறாங்க. 300 யானைகள். இப்படின்னு தனக்கு தேவையான அத்தனை சேனைகளோட உள்ள போறாரு. போயிட்டு சரி அப்பவாவது இவர் போய் ஏதாவது பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா இல்ல. இவர் என்ன பண்றது அப்படின்னா, முந்தின நாளே ஒரு காட்டுல ஒரு மரத்துக்கு கீழ ஒரு எருமை மாட கட்டி போட்டுருவாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல புலி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. மறுநாள் ஒருவேளை அந்த மாடு இறந்து கிடந்ததுன்னா, அந்த இடத்துல புலி இருக்குதுன்னு அர்த்தம். உடனே அதே மாரி புலி எருமை ஒரு இறந்து கிடந்தது அப்படின்னா, அந்த இடத்துல புலி இருக்கு. சரி அப்ப அடுத்து என்ன? அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு கண்டிப்பா புலி வந்தாகணும். அந்த தண்ணில நம்ம கடுகு கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த கடுகு எண்ணெய் மூலமா ஒரு பால ஃபார்ம் பண்ணி, அந்த ஒரு உருண்டைய உருட்டி, அத இந்த தண்ணீல போட்டுருவாங்க. அப்ப தண்ணி எல்லாம் ஒரு மாரி கடுகு எண்ணெயா இருக்கும் இல்லையா? இத புலி குடிச்சதுன்னா என்ன ஒரு மாரி பிசுபிசுப்பு தன்மை வரும். உடனே அத என்ன பண்ணும்? காலால தடவி அத தன்னோட முகத்தெல்லாம் ஒரு மாரி கசக்குனது அப்படின்னா, அது கண்ணுல எல்லாம் பட்டுரும். கண்ணுல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? புலிக்கு கண்ணு மங்கலா தெரிய ஆரம்பிச்சுரும். இவ்வளவையும் ரெடி பண்ணியாச்சு. சரி இதோடயாச்சும் முடிஞ்சுதா? இப்போ புலி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல தண்ணிலயும் கலந்தாச்சு. இப்போ 300 யானைகளையும் சரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த புலி இருக்கக்கூடிய இடத்த. 300 யானையிலயும் மேல ஆள் இருக்கு. அதுல ஒரு ஆள் யாரு? நம்ம கிங் ஜார்ஜ் 5th. அதாவது வீராதி வீரன் அப்படின்னு வரலாற்றுல எழுதக்கூடிய இந்த பிரிட்டிஷ்காரங்க. சரி இப்போவாது அந்த புலிய ஏதாவது பண்ண போறோம். 300 யானை சுத்தி நின்னுச்சுன்னா, அந்த புலி எவ்வளவு மிரட்சியா இருக்கும் இல்லையா? அப்படின்னு பயங்கரமா மிரளும்போது, இந்த 300 யானை மேலயும் ஆள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணதும் புலி கொஞ்சம் துடிதுடிக்கும். அந்த நேரத்துல தன்னுடைய துப்பாக்கியால அதுவும் பக்கத்துல இல்ல, தூரமா மேல யானையில இருந்துட்டே சுட்டு வீழ்த்தினதும், இவர் பேர்ல வரலாறு எழுதுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க புலிகளை வென்று காட்டியவர் அல்லது கொன்று காட்டியவர் அப்படின்னு சொல்லி இந்த கிங் ஜார்ஜ் 5 மேல கதை எழுதுவாங்க. இப்படியே கதை எழுதி எழுதியே இந்த வரலாற்ற தனக்கானதா மாத்திட்டாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. ஏன் இந்த புலிகிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் இவங்களோட வீரம் என்ன அப்படின்னு இல்லையா? அப்போ இந்த வரலாறு நம்ம படிக்கிற வரலாறு இருக்கு இல்லையா? இதெல்லாம் எழுதினது யாரு? இந்த பிரிட்டிஷ்காரங்க. நாம நம்மளுடைய வரலாறை எழுதியிருந்தோம்னா, நாம வீரர்களா எழுதியிருப்போம். நம்ம வரலாற்றுல படிக்கும் போதெல்லாம் என்ன படிச்சிருக்கோம்? நாம அடிமையா இருந்தோம், அடிமையா இருந்தோம்ன்னு. இப்படித்தான் இந்த வரலாறு இருக்கு. இன்னொன்னு நமக்கே ஒரு நோய் இருக்குது. அத பிரிட்டிஷ்காரன் எழுதின எழுத்தா இருந்தா நம்ம உடனே நம்புவோம். நம்ம ஆள் எழுதினாருன்னா இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நம்பிருவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வரலாறு ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறு. அப்படிப்பட்ட இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஆங்கிலேயர்கள பத்தி தான் அடுத்து நாம பார்க்க போறது. சரியா? இத நாம அடுத்த கிளாஸ்ல தொடரலாம். இதுவரைக்கும் நடந்தது புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். சரி. எஸ் சார். இன்னொன்னு நாம ஒவ்வொரு நாளும் நடத்துறத படிக்கிறதோட கூடுதலாவும் ஏதாவது ஒரு புக்க படிச்சுட்டே வரணும். நம்ம கூடுதலா படிக்க படிக்கத்தான் நம்மளுடைய ஆர்வமும் இன்னும் அதிகமாகும். இப்போ நாம படிக்கிற இந்த ஸ்கூல் புக் டேட்டா இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதாவது இந்த பழைய இந்த சின்ன சின்ன ஒரு
சம் மாதிரி கூட சொல்லலாம். அது என்ன சொல்லலாம்னா, ஒரு கோடு இருக்கு. இத சிறுசாக்கன்னா என்ன பண்ணணும்? இத விட பெரிய கோடு போடணும் அப்படின்னு. அந்த மாரி நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறது, நமக்கு அதுவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நமக்கு அப்ப என்னைக்கு படிக்கிறது? அதனால என்ன பண்ணணும்? ஸ்கூல் புக்க நாம ரொம்ப ஈஸியாக்கணும்னா என்ன பண்ணணும்? அத விட பெரிய பெரிய புக்க படிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி வரலாறு சார்ந்த புத்தகங்கள படிக்க ஆரம்பிக்கும்போது நெறைய ட டவுட்டும் கிளியர் ஆகும். நமக்கும் படிக்கக்கூடிய அந்த மைண்டோட கெப்பாசிட்டி கூடும். அப்படி கூடுனதுன்னா, ஸ்கூல் புக் ரொம்ப எளிமையாயிரும். அதனால வரலாற்று புத்தகங்கள படிங்க. ஒருபோதும் நேரம் இல்லன்னு சொல்ல வேண்டாம். நேரம் என்ன தாராளமா இருக்கு. நிதானமா படிக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு நாம இந்த நம்ம ப்ரூஸ்லி கூட சொல்லியிருப்பாரு. ஒருத்தனுக்கு 1000 கிக்கு தெரிஞ்ச ஒருத்தனா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவன ஈஸியா வீழ்த்திருவேன். ஆனா, ஒரே கிக் தான் தெரியும். ஆனா, அந்த ஒரு கிக்கையும் அவன் 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன்ட்ட தான் பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி நாம கொஞ்சமா படிச்சாலும், அத 100 முறை, 200 முறை ரீகால் பண்ணணும். அப்படி ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் அதான் சொல்றேன். இது இது நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னா, இத்தன வருஷ டிஎன்பிஎஸ்சி ரெக்கார்ட்ல எப்படி படிச்சிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா இந்த 9 மாசம் நம்ம என் கூட டிராவல் பண்றீங்க இல்லையா? நீங்க படிச்சு எழுதுறதுக்கு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கணும். நாம ஒரே கிக்க 10,000 முறை பிராக்டிஸ் பண்ற ஆட்களா இருக்கணும். அப்போ ஒரு டேட்டாவ நீங்க படிக்கிறீங்கன்னா 100 முறை, 200 முறை ரீகால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா செப்டம்பர்ல. அத இதுவரைக்கும் எவனும் எழுதாத அளவுக்கான ஒரு ரெக்கார்ட் நம்ம இருக்கணும். சரியா? அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். அதனால நம்ம 1000 விஷயத்த படிக்கணும்ன்ட்டு சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போய் பிரயோஜனமே கிடையாது. அத யார் வேணாலும் வீழ்த்திருவாங்க நம்மள. ஆனா, ஒரே டேட்டாவ 10,000 முறை ரீகால் பண்ண ஒருத்தன இந்த உலகத்துல எவனாலயும் வீழ்த்த முடியாது. டிஎன்பிஎஸ்சியே நெனச்சா கூட முடியாது. ஓகேவா? அதனால நெறைய ரீகால் பண்ணுங்க. நெறைய விஷயத்த படிக்கணும். சரிங்களா? எஸ் சார். ஓகேங்க. சரி நாம அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேவா? நாளைக்கு எதுவும்